கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற அன்பான சகோதர சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, சேலம் பகுதியில் உள்ள நமது உடனங்களாகிய பரிசுத்தனங்களுடைய அன்பின் வாழ்த்துதலும் கூட உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிற அன்பான சகோதர சகோதரர்களே. அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த நாளும் கூட நம்ம பார்க்க போற பாடத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, சகோதர சொன்ன மன்னமாக 2 அடையாளங்களின் முக்கியத்துவம். அன்பான சகோதர சொல்லி பிறகு நம்ம இந்த 2 அடையாளங்களை எப்பதான் அதிகமா நினைவு கூறுவோங்க? கர்த்தருடைய நினைவுக்கு நாளுக்கு முன்னாடி, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி நம்ம அதை அதிகமா மெடிடேஷன் பண்ணுவோம். எதுக்காகனா, அந்த சிந்தையிலேயே போய் அந்த நினைவு கூறுதனால அதை ஆசரிக்கிறதுக்காக நம்ம அந்த சிந்தையை நம்ம புதுப்பித்துக் கொள்றதுக்காக நம்ம அதிகமா அந்த சத்தியங்களை கேட்போம் இல்லைங்களா? கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறதுனால இதான் சரி இல்லைங்களா? இப்போ அந்த டைம்ல நம்ம அதிகமா நம்ம கேட்கணும் போறான் சகோதர சொல்லி. இப்ப பாருங்க, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது, யோவான் 6:53 வாசிங்க சகோதரர். யோவான் 6:53 அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்லைங்களா? அப்ப பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. சரி, அப்போ நம்ம வருஷம் அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்றாங்களா இல்லைங்களா? இப்ப பண்ணும்போது நம்மளுக்குள்ள ஜீவன் இருக்கா இல்லைங்களா? அது எந்த அளவு எப்படி ஜீவன் இருக்குங்கிறத அந்த பாடத்தில் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அன்பான சகோதரர்களே, எப்படி அந்த ஜீவனை ரெண்டிலுமே பெற்றுக்கொள் நம்ம அடையாளமா பண்ணும்போது அதனை ஜீவனை பெற்றுக்கொள்ளும். அப்ப 2 விஷயத்த சொல்றாரு. ஒண்ணு மனுஷகுமாரனுடைய மாம்சம், இன்னொன்னு அவருடைய ரத்தம். 2 அடையாளத்தை சொல்றாரு இல்லைங்களா? அதுதான் அந்த பாடத்துல 2 அடையாளங்களின் முக்கியத்துவம்னு நம்ம பாக்குறோம். அன்பான சகோதரர்களே, அப்போ அந்த 2 அடையாளங்கள் என்னங்க? அப்பம், திராட்சை ரசம். இன்னொன்னு சொல்ல போனா, அந்த திராட்சை ரசத்தை கொண்டிருக்கிற என்னதுங்க? பாத்திரம் இல்லைங்களா? அப்ப அப்பம் மற்றும் பாத்திரம் 2 அடையாளங்கள் இல்லைங்களா? இதான் நம்ம இன்னைக்கு பாடத்தில் நம்ம தியானிக்க போகிற சகோதரர்களே. இப்ப பாருங்க, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ நம்ம சொல்றாரு, மாம்சத்தை புசியாமலும். அப்படின்னா எதை அடையாளப்படுத்துறாங்க? மாம்சம் இல்லைங்களா? நம்ம அவர் என்னதை அடையாளப்படுத்துறாரு? அவர் அப்பத்தை தான் அவர் மாம்சம்னு சொல்றாரு இல்லைங்களா? அதை அடையாளப்படுத்துறாரு. ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் திராட்சை ரசம் தான். ஏன்னா எதுல அந்த திராட்சை ரசம் இருக்குதுங்க? பாத்திரத்துல தான் இருக்குதுன்னு பாக்குறான். அன்பான சகோதரர்களே, அப்போ ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. அப்போ அப்பம் மற்றும் பாத்திரம் இது 2ஐயும் நம்ம அனுசரிச்சாதான் நம்மளுக்குள்ள என்ன இருக்குங்க? ஜீவன் இருக்குதுன்னு பாக்குறான். அன்பான சகோதரர்களே இல்லைங்களா? அப்ப போற மாம்சம் எதை அடையாளப்படுத்துதுங்க? அப்பத்தை அடையாளப்படுத்துது. அவருடைய ரத்தம் பாத்திரம் இல்லைங்களா? இது இந்த 2வது அடையாளம் தான் நம்ம இன்னைக்கு படத்துல பார்க்க போறோம். அன்பான சகோதரர்களே, இப்ப மாம்சம் அப்பத்தை நம்ம அடையாளப்படுத்துன்னு போறோம். ரத்தம் அவருடைய அந்த பாத்திரத்தை அடையாளப்படுத்துதுன்னு பாக்குறோம். அன்பான சகோதரர்களே, இதுதான் நம்ம ஆண்டவர் அந்த கடைசி ராபோஜனத்துல சீஷர்கள் மத்தியில பேசுறாரு. அது கூட வாசிங்க. மத்தேயு 26 26, 27, 28. மத்தேயு 26 26-28. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். இல்லைங்களா? பாருங்க, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்குதுன்னு சொல்றாரு இல்லைங்களா? அந்த சரீரம் தான் இந்த அப்பத்தை அடையாளப்படுத்துதுன்னு பாக்குறான். அடுத்தது, பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் ரத்தத்தை பானம் இல்லாமல். அப்ப அது எதை அடையாளப்படுத்துதுன்னா அப்பத்தையும்
பாத்திரத்தையும் அடையாளப்படுத்துது இல்லைங்களா. இதைதான் நம்ம வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடைசி ராபோஜனத்துல சீசர்களுக்கு அடையாளமா சொல்றாருன்னு பாக்குறான் மனசு. அப்ப பாருங்க, அப்பனா என்ன, அப்ப எதை அடையாளப்படுத்துது? நம்ம ஆவிக்குரிய சத்தியத்துல உணரும் போது அப்பத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் இல்லைங்களா. அதே மாதிரி பாத்திரம் எதை அடையாளப்படுத்துது இல்லைங்களா. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்தின் அடையாளத்தினுடைய அர்த்தம் என்ன, இது ரெண்டையும் டிஃபரன்சியேஷன் பண்ணி பார்க்கும்போது அப்ப நம்ம என்ன நினைவு கூர்ந்து நம்ம அந்த நினைவு கூர்ந்தாலும் அந்த அப்பத்தையும் மற்றும் பாத்திரத்தையும் நம்ம வந்து அனுசரிக்கலாம்னு பாக்குறோம் மனசு இல்லைங்களா. அப்ப முதல்ல அப்பம் அதை எடுத்துக்கலாங்க, அதை நம்ம வந்து சற்று நேரம் தியானிக்கலாம் சரி. அப்போ நமக்கு மட்டுமா இல்ல உலக ஜனங்கள் எல்லாத்துக்குமா? ஆமா. ஏன்னா யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் வாசிங்க சார். யோவான் 6ஆம் அதிகாரம் 51வது வசனம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இல்லைங்களா. பாருங்க, இப்ப நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்ப அவர் மாம்சத்தை உலகத்தின் ஜீவனுக்காக கொடுக்கிறார் இல்லைங்களா. அப்போ இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த மாம்சம் எந்த மாதிரியான மாம்சம்? பரிபூரண மனிதனுடைய மாம்சம் தான் யாருக்கு கொடுக்கிறாரு? உலகத்துக்காக கொடுக்கிறாரு இல்லைங்களா. அப்ப பாருங்க, உலகத்துக்கு கொடுக்குறாருன்னா அப்போ உலகத்துல என்ன நடந்துச்சுங்க? எல்லாமே அபூரணத்துல இருக்கிறாங்க. ஆனா உலகத்துல ஆதாம் படைக்கும் போது எப்படி இருந்தாருங்க? பரிபூர்ண மனிதனா தான் இருந்தாரு. அப்ப அந்த பரிபூர்ண மனிதன் என்ன பண்ணிட்டான்னா பாவசத்தினால அதை என்னாச்சுங்க, அபூர்ண மனிதனா மாறிட்டாங்க இல்லைங்களா. அப்ப இயேசு கிறிஸ்துவில இருந்தது என்ன மாம்சம்னா ஒரு பரிபூர்ண மனிதனுடைய மாம்சம் இல்லைங்களா. அதான் யாருக்காக கொடுக்குறாரு? எல்லாத்துக்காகவுமே. ஆதாம் வழியா இருந்த அம்சத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த மாம்சத்தை கொடுக்குறான்னு போகிறான் மனசு. எந்த மாம்சம்? அந்த பரிபூர்ணைய மனிதனுடைய மாம்சத்தை கொடுக்குறான்னு மனசு. அப்போ உலகத்துல 2 பேருக்கு தான் பரிபூர்ண மனிதனுடைய ஜீவன் இருந்தது. ஒன்னு ஆதாம் மற்றும் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு போகிறோம் சொல்லி. அப்ப ஆதாமுக்கு நிகராக தன்னுடைய மாம்சத்தை கொடுத்தாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கொடுத்துட்டாரு. அது ஒரே வார்த்தையில சொல்லனா ஜீவனுக்கு ஜீவன் இல்லைங்களா. கரெக்ட் தான். அப்ப அந்த ஜீவன் எப்படி கொடுத்துட்டாரு? ஈடு பலியா கொடுத்துட்டாருன்னு போகிறான் மனசு இல்லைங்களா. ஆதாமுக்கு ஜீவனுக்கு ஜீவன், ஒரு பரிபூர்ண மனிதனுடைய ஜீவன் இறந்ததுனால இன்னொரு பரிபூர்ண மனிதனுடைய ஜீவனை கொடுத்தது அதை ஈக்குவல் பண்றாரு. அப்பனா ஜீவனுக்கு ஜீவன். அப்ப அது எப்படி கொடுத்துட்டாருன்னா ஈடு பலியா நம்ம கொடுத்தாரு. இதெல்லாம் நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லயே பார்த்ததான் இல்லைங்களா. இப்ப ஈடு பலியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு நிகரா கொடுத்துட்டாருன்னு போகிறான் மனசு. அப்போ அவர் ஈடு பலியை கொடுத்துட்டா எல்லாமே நிவர்த்தி ஆயிருமா? புரியுதுங்களா? ஈடுபலி ஆதாமுக்கு நிகரா ஈடுபலி கொடுத்துட்டாரா. ஆதாம் என்ன பண்ணுவாருங்க? ஜீவனோட வந்துருவாரு இல்லைங்களா. எந்த ஜீவனோட வருவாரு? மாம்சீக ஜீவன்ல அந்த பூரண ஜீவனோட வருவாரு. ஆனா அந்த ஈடுபலியா இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டா மட்டும் எல்லாமே முடிஞ்சிருமா? வேற என்ன பண்ணணுங்க? அதான் உயிர்க்கல் வந்துடுறாரு. ஜீவனுக்கு ஜீவன் கொடுத்தா என்ன ஆச்சுங்க? பரிபூரணத்துக்கு வரணும். அப்ப அந்த இழந்த ஜீவனை திரும்ப மீட்டு எடுத்துடுறாங்க இல்லைங்களா. அதோட முடிஞ்சிருதா? எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிருமா? சீர்படுத்தி ஆகணும் இல்லைங்களா. அப்ப எப்படி சீர்படுத்துறது? கரெக்டுங்க. ஏன்னா முந்தின சீர் கொண்டு வரணும். ஜீவனுக்கு ஜீவன் கிடைச்சிரும். அவன் பாவம் செய்ததற்கு அந்த அந்த இதை பிரயாசத்தை யார் என்ன எப்படி பண்ணணும்? இல்ல பாவம் செய்தாரு இல்லைங்களா. சாத்தான விழிக்கணும். அது நம்ம கையில இல்ல, அது தேவனுடைய கையில இருக்கு. இப்ப என்னன்னா யாண்டவரே ஏசு இப்ப இந்த அப்பம் வந்து எதை அடையாளப்படுத்துன்னா அப்ப ஒன்லி அந்த ஈடுபலியை மட்டும்தான் அடையாளப்படுத்துன்னா அப்படின்னா ஜீவனுக்கு ஜீவன் கொடுத்துட்டா அந்த ஒரு அப்பத்தினுடைய ரகசியம் அதுதான். ஜீவனுக்கு ஜீவன் அதுதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தை, அதாவது பரிபூர்ண மனிதனுடைய மாம்சத்தை கொடுத்துட்டான்னு பாக்குறான் மனசு. அப்ப இங்க அப்ப அடையாளம் என்ன அடையாளப்படுத்துதுன்னா ஈடுபலியை அடையாளப்படுத்துதுன்னு பாக்குறான் மனசு. அடுத்ததாக இன்னொன்னு என்ன அடையாளம் பார்த்தங்க? பாத்திரம் இல்லைங்களா. இப்ப பாருங்க, 2வதா பாத்திரத்தில் பானம் பண்ணுதல் என்றால் என்ன இல்லைங்களா. அதுதான் நம்ம இந்த இடத்துல இது ரெண்டையும் டிஃபரன்சியேஷன் பண்ணி பார்த்தாதான் பஸ்காவில அப்பத்தையும் பாத்திரத்தையும் நம்ம அதுல பங்கு கொள்ளும் போது எந்த சிந்தையில போய் நம்ம பங்கு பெறணுங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. அதுக்குதான் இது ரெண்டையும் டிஃபரன்சியேஷன் பண்ணி போகிற அன்பான சகோதர சகோதரிகளே. இப்போ பாருங்க, அப்போ பாத்திரத்தில் பானம் பண்றதுல என்ன, அது என்ன மாதிரியான பாத்திரம்?
பாடுங்கள், உபத்திரவம், அவமானம், நிந்தை, வேதனை, இல்லைங்களா, பழி சொல்லி, இன்னும் என்னென்னவோ அவரை தூசித்தாங்க இல்லைங்களா. இது எல்லாமே யார் சகிச்சுக்கிட்டாங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகிச்சார். அதை அந்த பாத்திரத்தை தான் அவர் அதை பெற்றுக்கொண்டார்னு போகிறான் மனசுல. சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இது ஏன் அனுபவிக்கணும்? சபைக்காகவா? முதல்ல சபைக்காக. ஆனா எல்லாமே சபைக்காக மட்டும் இல்ல, சபை பின்னாடி உலக ஜனம். முதல்ல நம்மளுக்கு, அதுக்கப்புறம் உலக. ஆனா அவர் செஞ்சது எல்லாமே ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு சேர்த்துதான் இல்லைங்களா. தனிப்பட்ட முறையில சபைக்காக இல்ல, அதுல சபை பாகம் பண்ணது, அது பின்னாடி பார்க்க போறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் போது ஈடு பலியா கொடுத்துட்டாரு, பரிபூர்ண மனிதனுடைய ஜீவனை கொடுத்துட்டாரு. ஆனா ஏன் அவமான பாத்திரத்துக்குள்ள அவர் கடந்து போகணும், இவ்வளவு பாடுபடணும், இப்படிதான் அவர் மறிக்கணுமா? அந்த தேவனுடைய சித்தம் ஏன் அந்த மாதிரி இருந்துருச்சுங்க? ஒரு தேவன் ஒரு சித்தம் இருக்குதுன்னா ஏன் தேவனுடைய சித்தம் அப்படியே காணப்பட்டுச்சு? அவரை ஏன் நொறுக்கணும்? அவருக்கு ஏத்ததா இருக்குது. யாருக்கு? பிதாவை தேவன். அதான் ஏன் ஏத்ததா இருக்குதுன்னு கேட்கிறேன். அவர் ஏன் நொறுக்கணும்? ரத்த சிந்தி பாடுபட்டு அவர் மறிக்கணுமா? அதான் ஆதாமுக்கு ஈக்குவலா ஜீவனுக்கு ஜீவன் கொடுத்தா நிறைவேறிச்சு இல்ல, முடிஞ்சு இல்ல. விளந்து போன மனிதனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், ஒரு பரிபூர்ண மனிதனுடைய ஜீவன் கொடுக்கப்பட்ட போதும். அதான் இயேசு கிறிஸ்து மரிச்சா போதில்ல, ஏன் இவ்வளவு பாடுபட்டு மறிக்கணும்? மகிமை அது பரிசு, அதுக்காக அவர் இங்க போராடல. இயேசு கிறிஸ்து சபையோ இப்ப அதை பாடத்துல பார்க்க போறாங்க இல்லைங்களா. சபையும் இயேசு கிறிஸ்தும் அந்த அழியாமை ஜீவனை பெற்றுக்கொள்ளதுக்காக அங்க போராட்டம் பண்ணல இல்லைங்களா. நம்ம அதை நோக்கி பயணிச்சோமா நம்ம அந்த பரிசை பெற்றுக்கொள்றது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைங்களா. ஆனா அதுக்கு முன்னாடி தேவனுடைய திட்டத்தை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிட்டோமா, அப்போ அதுக்கு அதை நிறைவு செய்யும் பொழுதுதான் தேவன் பரிசு தராரு, அந்த அழியாமை மற்றும் சாகாமை ஜீவிகளை தராங்க பவரான் மனுஷன். அது பின்னாடி பார்க்கலாம் இல்லைங்களா. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வளவு அவமானத்தை போடணும்? இந்த பாத்திரத்துல அவர் வாலண்டரியா போய் பங்கு பெறணும். சரி, தேவனுடைய சித்தமா இருந்தாலும் ஏன் தேவனுடைய சித்தம் போட்டிருக்குது? சொல்லுங்க. சகோதரி வருது கொஞ்சம் பக்கமா வந்துட்டாங்க இல்லைங்களா. இப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே, அப்ப அந்த ரத்தம் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஏன் ரத்தம் சிந்தி மறிக்கிறாரோ, இவ்வளவு அவமானப்படுத்தப்படுறாருன்னா இது யாருதான் அனுபவிக்க வேண்டிய ஒரு பாத்திரம்? ஆமா, ஆதாம். ஏன்னா ஒரு பாவி அனுபவிக்க வேண்டிய ஒரு பாத்திரம் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து அனுபவிச்ச பாத்திரம்லாம் யார் அனுபவிக்க வேண்டிய பாத்திரம்னா ஒரு குற்றவாளி இல்லைங்களா. ஒரு பாவி அனுபவிக்க வேண்டிய பாத்திரத்தை யார் அனுபவிச்சுட்டாருங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த அனுபவிச்சுட்டாருன்னு பாக்குற அன்பான சகோதர சகோதரிகளே இல்லைங்களா. ஏன்னா அது கூட பாருங்க, மத்தேயு 20:22 பாருங்க, வாசிங்க சகோதரி. மத்தேயு 20:22 இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். ஏன்னா அந்த செபிதேவி அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா கேக்குறாங்க, என்னுடைய மகள் 2 பேரு அவங்க வலது புறத்திலும் இடது புறத்திலும் 2 பேரும் அமர்வாங்கன்னு கேட்கும்போது அதுக்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து இப்படிதான், நீங்கள் கேட்டுக்கொள்வது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும். இப்ப நாம கூட முன்னாடி என்ன சொன்னாங்க, அழியாமை இல்லைங்களா, அதை சொந்தரிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை அனுபவிச்சு இருக்கிறார் இல்லைங்களா. ஆனா அது இயேசு கிறிஸ்து அதுக்கு பதில் சொல்றாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும். அப்படின்னா இன்னும் குடிக்கல, இனிமேதான் குடிக்க போறாரு இல்லைங்களா. நான் பெரும் ஸ்தானத்தை பெறவும் உங்களால் கூடுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் இதுதான் அப்ப என்ன பாத்திரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பான சார். அப்ப பாத்திரத்தில் பானம் பண்றதுல என்னங்கிற விஷயத்த நம்ம அந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் அன்பான சார் சொல்லு. அது பாருங்க, எபிரேயர் 9:18 அப்படியே வாசிங்க சகோதரி. எபிரேயர் 9:18 அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து தேவன்
தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுகளின் மேலும் ரத்தத்தை தெளித்தான். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இங்க என்ன முக்கியமான ஒரு பாயிண்ட் கொண்டு வர்றாருங்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. எதுக்கு மன்னிப்பு? பாவத்திற்கான மன்னிப்பு கிடையாது இல்லைங்களா? பாவத்திற்கான மன்னிப்பு வேணும்னா ரத்தம் சிந்தணும். ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிபூரண மனிதனை ஈடுபலியா கொடுத்தது மூலியமா ஜீவனை தான் ஆதாம் பெற்றுக்கொள்ள முடியும், ஆதாமோட வம்சம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா அவங்க செய்த பாவம் மன்னிக்கப்படணும்னா என்ன நடக்கணுங்க? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது இல்லைங்களா? அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்த இவ்வளவு அந்த பாத்திரத்துல, அவமான பாத்திரத்துல ரத்தம் சிந்தி மறுக்க வேண்டிய சூழ்நிலையே யார் அனுபவிச்சிட்டாருங்க? தேவனே அனுப்பிச்சிட்டார். ஏன்னா அதெல்லாம் பழைய ஏற்பாடுல. இதான் இந்த இடத்துல பவுல் எபிரேயர்ல நம்மளுக்கு சுட்டி காட்டார். இதுல அதனுடைய முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் மனசாரி. அப்ப பாருங்க, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறி எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திரிக்கப்படும், ரத்தம் சிந்தது இல்லாமல் மன்னிப்பு உண்டாகுதுன்னு பார்க்கிறான் மனசாரி சொல்ல. அப்போ இப்போ ரத்தம் சிந்தது இல்லாமல் மன்னிப்பு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ரத்தம் சிந்தி மறிக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுதுன்னு பாக்குறோம் அன்பான சகோதரர். இப்ப பாருங்க அன்பான சகோதரர், ஈடுபலியை யாரால மட்டும் தான் கொடுக்க முடியுங்க? பரிபூர்ண மனிதனுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும் தான் முடியும். அதை சபை கொடுக்க முடியுங்களா? ஏன்னா ஒரு பரிபூர்ண மனிதன் தான் ஈடுபலியை கொடுக்க முடியும், நம்மளால எதுவும் கொடுக்க முடியாது. சரி, இது ரத்தம் சிந்தது இல்ல பாத்திரத்துல யாருக்கு பங்கு இருக்குங்க? கிறிஸ்து மட்டும் சபைக்கு இருக்குதுன்னு பாக்குற அன்பான சகோதர சகோதரிகளே இல்லைங்களா? அப்போ அந்த ரத்த சிந்துதல் எதை அடையாளப்படுத்துதுங்க? கரெக்ட் சொல்லுங்க. பாவ நிவாரண பலியா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரிப்பதற்கான இன்னொரு அர்த்தம் என்னன்னா, பாவ நிவாரண பலியா தன்னையே அந்த இடத்துல அர்ப்பணிக்கிறார்னு பாக்குற அன்பான சகோதரர் இல்லைங்களா? ஒண்ணு ஈடுபலி, இன்னொன்னு பாவ நிவாரண பலியா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மறிக்கிறார்னு பாருங்க. இது ரெண்டும் சேர்ந்தாதான் மொத்த மனுக்குலமே அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வரும். ஜீவனுக்கு ஜீவனும் பிளஸ் அந்த பாவம் சேர்ந்ததற்கான நிவாரணமும் கிடைக்கணும். இது ரெண்டும் சேர்ந்துதான் ஒட்டுமொத்தமா மனுக்குலத்தை மீட்டெடுக்குங்க அன்பான சகோதரர்களே. இதுதான் நியாயப்பிரமாணத்துல நம்ம அதை பின்னாடி பார்க்கலாங்க இல்லைங்களா? அதை கூட நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்கலாம் அன்பான சகோதரர்களே. இது ரெண்டையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில செய்து முடிச்சாருன்னு பார்க்கறான்னு சொல்லி, அதுல நம்ம யாருக்கு பங்கு இருக்குங்க பாத்திரத்துல? சபைக்கும் மற்றும் கிறிஸ்துவுக்கு இதுன்னு பார்க்கறான்னு சகோதரர்களே. அதை கூட வாசிக்கலாம் மீண்டும் அந்த யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 6:53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனின் மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும். அப்ப மாம்சம்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் அந்த இடத்துல புரிஞ்சு போகணும். அப்போ நீங்கள் மனுஷகுமாருடைய மாம்சத்தை அந்த இடத்துல ஈடுபலியை கரெக்ட் வருது. புசியாமலும்னா ஏற்றுக்கொள்ளாததுக்கு பிரதர் கரெக்டா சொன்னார். விசுவாசியாமலும், நீங்கள் மனுஷகுமாருடைய ஈடுபலியை விசுவாசியாமலும். அடுத்தது அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தார். ரத்தம் பாவ நிவாரணம். எப்ப ரத்தம் வருங்க? இல்ல எப்ப ரத்தம் வந்துச்சுங்க இயேசு கிறிஸ்து? பாடுகளை அனுபவிக்கிறது மூலியமா அவருக்கு ரத்தம் வந்துச்சு இல்லைங்களா? அப்ப அந்த இடத்துல எதை போட்டுக்கலாங்க? எப்ப வாசிங்க, நீங்கள் மனுஷகுமாரனுடைய ஈடுபலியை விசுவாசியாமலும் அவருடைய பாடுகளை அனுபவிக்காமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன். இதுதான் அந்த ரெண்டாவது அடையாளம். இதைதான் நம்ம டிஃபரெண்ட் பண்ணி போகிறோம். அப்ப மட்டும் பாத்திரம், அப்ப எதை அடையாளப்படுத்துதுங்க? ஈடுபலி அடையாளப்படுது. பாத்திரம் பாடுகளை அனுபவி, பாவ நிவாரண பலியா இந்த பாடுகள் வழியா போய் அதை செலுத்தினான்னு போகிறோம் அன்பான சகோதரர்களே. அப்ப இது ரெண்டையும் நம்ம தெரிந்து கொண்டு அந்த இடத்துல பங்கு பெறணுங்க. ஆண்டவருடைய பந்தியில நம்ம பங்கு போறோம்னு பாக்குறோம். இந்த விஷயம் தான் அதை அடையாளப்படுத்துது. மாம்சங்கிறது அவருடைய ஈடுபலி அடையாளப்படுத்துது. பானம் பண்ணது, ரத்தத்தை பானம் பண்ணதுன்னா அவரோட கூட நாமளும் என்ன பண்ணுங்க?
பாடுகளை அனுபவிக்கணும்னு பாக்குற அன்பான சோர்ஸ்ல. இப்ப பாருங்க அன்பான சோர்ஸ்ல, முதல்ல என்ன நடக்கணுங்க? அப்ப எதை அடையாளப்படுத்துது? ஈடுபலி. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? பாத்திரம். பாத்திரம் எதை அடையாளப்படுத்துது? பாவ நிவாரண பலி. இது ரெண்டும் சேர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கிடைக்குதுங்க யாருக்கு? ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கே ஜீவன் கிடைக்குது அப்படின்னு பாக்குறான் மனசுல. அது கூட பிக்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஈடுபலி, ரத்தம், பாத்திரம், பாவ, இது ரெண்டும் பாவ நிவாரண பலி அடையாளப்படுத்துது. ஈடுபலி, அதுக்கப்புறம் பாவ நிவாரண பலி. அது ரெண்டும் முடிஞ்சாதான் என்ன நடக்குங்க? ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கே மீட்பு கிடைக்குதுன்னு பாக்குற அன்பான சகோதரர்களே இல்லைங்களா? இந்த விஷயத்த நம்ம எதில் போய் நம்ம ஒப்பிட்டு போயிருக்கலாம்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டி எகிப்தில் அடிச்சாங்கல்ல, அதுல ஒப்பிட்டு சில காரியங்களை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒப்புரவு நாள்ல காலை மட்டும் வெள்ளாட்டுக்கிறான் இல்லைங்களா? இதுல போய் அந்த நிழல்ல எப்படி நிச்சயத்துல மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் மனசூர்ல. இது ரெண்டையும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, நினைவு கூறுதலை நம்ம எவ்வாறு அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்து இந்த படத்தை முடிக்கலாம் மனசு. இப்ப பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கிறதுல இப்ப நம்ம எங்க போலாம்னா எகிப்துக்கு போயிடலாம் இல்லைங்களா? எகிப்துல யார் இருக்கிறாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளா இருக்கிறான்னு பாக்குறான்னு சொல்லு. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையில இருக்கிறாங்க. அதுக்கு அடிமைகளா இருக்கும்போது ஆண்டவர் என்ன ஒரு கட்டளைன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்க விடும். அடிச்சு என்ன பண்ணுங்க? நிலைக்கால போகும். அது எப்ப அடிக்கப்படுதுன்னா, நீசான் மாதம் 14ஆம் தேதி சரியா மாலை எத்தனை மணிக்குங்க? 3 மணிக்கு அடிக்கப்பட வேண்டும் பாக்குறான் மனசூரில். அப்போ அதை அடிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணணுங்க? நிலைக்கால பூசணும் பாக்குறான் மனசூரி. இப்ப நிலைக்கால பூசதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குங்க? சங்கார தூதன் கடந்து போவோம். ஏன்னா எதுக்காக சங்கார தூதன் கடந்து போறாரு? கரெக்ட். ஏன்னா தலைச்சன் பிள்ளை சங்காரம் பண்ண போறாரு இல்லைங்களா? அப்போ அந்த நிலைக்கால பூசப்பட்ட அந்த ரத்தத்தின் மூலியமா அந்த வீட்டுல இருக்கிற தலைச்சன் பிள்ளை காக்கப்படும் இல்லைங்களா? அப்ப காக்கப்படுறது மூலியமாக அந்த இடத்துல சங்கார தூதம் கடந்து பின்னாடி அந்த தலைச்சன் பிள்ளை காக்கப்படும் பாக்குறான் மனசுல இல்லைங்களா? இது நிலை. நிஜத்துல அப்படியே வாங்க, எகிப்து யாருக்கு அடையாளங்க? உலகத்துக்கு அடையாளமா இருக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களா? கரெக்ட். ஏன்னா அங்க அன்னைக்கு எகிப்துல இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் ஒட்டு மொத்தமா அது எதுக்கு அடையாளப்படுதுன்னா, உலகத்தில் இருக்கிற உலக ஜனங்களுக்கு அடையாளப்படுது இல்லைங்களா? சரிங்களா? அடுத்தது பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரால் ஏற்படுத்துது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துன்னு பாக்குறான் மனசு. அந்த ரத்தத்தை எடுத்து எதுல பூசணுங்க? நிலைக்கால பூசுதுன்னா இருதயத்துல நம்ம விசுவாசிக்குன்னு பாக்குறோம் சார். அப்போ பாருங்க, இப்ப நிஜத்துல அது பாக்குறோம். நிஜத்துல அந்த நிலைக்கால ரத்தம் பூசப்படுதுன்னா காரணம் என்னன்னா, அந்த நிலைக்கால் யாருதான்? அந்த வீடு யாருதான்? நாம தான். ஏன்னா வீட்டுக்குள்ளதான் யாரு இருக்கிறாங்க? தலைச்சன் பிள்ளை இருக்காங்க. அப்ப தலைச்சன் பிள்ளை யார் அடையாளப்படுத்துறோம்? 1,44,000 பேர் இல்லைங்க. முதற் பேரானவர்களை அடையாளப்படுத்துதுன்னு பாக்குறோம் அன்பான சோழர்கள். அப்ப சங்கார தூதன் கடந்து போகுதுன்னா என்ன அர்த்தங்க? கரெக்ட். ஏன்னா 2ஆம் மரணம் கடந்து போன பின்னாடி என்ன நடக்குங்க? சபை நிறைவேறும் இல்லைங்களா? அப்ப சபை முதற் பலன் காக்கப்பட்டுருவாங்க. சங்காரதூதன் கடந்து போனதுக்கு அப்புறம் அங்க நிலைக்கால பூசப்பட்ட அந்த வீட்டில் இருக்கிற தலைச்சன் பிள்ளைகள்லாம் காக்கப்பட்டுருவான்னு பாக்குறான் அன்பான சகோதரர்களே. அதனால அப்படின்னா சபை நிறைவடைஞ்சுன்னு பாக்குறோம் இல்லைங்களா? நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்க? ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மீட்பு இல்லைங்களா? அது போல உலக ஜனங்களுக்கு சபை நிறைவேறதுக்கு அப்புறம் மீட்பு கிடைக்குதுன்னு பாக்குறான் மனசரசர்களே இல்லைங்களா? அப்போ வீட்டுல அந்த நிலைக்கால ரத்தம் பூசப்படுதுன்னா எப்படி அதை அடையாளப்படுத்துது? இப்ப நம்ம மேல ரத்தம் பூசப்பட்டிருக்குதா? கரெக்ட். ஒரு சகோதரி யாரும் சொன்னாங்களே, கிறிஸ்துவின் நம்ம மேல ரத்தம் பூசப்படுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? வீடு நாம தான். நிலைக்கால ரத்தம் பூசப்படுதுன்னா என்ன அர்த்தம்? நீதிமானாக்கப்படுதல். அது வேற எப்படி புரிஞ்சுக்கலாங்க? ரத்தம் எப்ப வரும்? ரத்தம் எப்ப வரும்? பாடுபடும். அப்படின்னா இந்த சுவிசேஷ யுகத்துல சபை எப்படின்னா கிறிஸ்துவின் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும். கிறிஸ்துவின் பாடுகளை அனுபவித்தோம்னா அவங்களுக்கு என்ன வரும்னா ரத்தம் வரும் இல்லைங்களா? அது எப்படின்னா ரத்தம் போக அவங்களுடைய சூழ்நிலையை சித்தர அளவுக்கு. அதுதான் அந்த நிலைக்கால ரத்தம் பூசப்படுது. சபைக்கு யார் மேல யாருக்கு இப்போ இது இல்லைங்க,
அதிகாரம் இல்லைங்க. இரண்டாம் மரணத்துக்கு சபைக்கு அதிகாரம் இல்லை, இல்ல சபை மேல அதிகாரம் கிடையாது இல்லைங்களா. அதாவது சங்காதத்துடன் கலந்து போறது. அப்போ நம்ம கிறிஸ்துவின் பாடுகளை அனுபவிக்கிறது மூலியமா நம்ம அந்த ரத்தத்தை பூசப்பட்டவர்களா நம்ம காணப்படுறோம். இப்ப அந்த வீடு யாருன்னா நாம தான் பாக்குறோம். அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குதுங்க? இஸ்ரேல்ல என்ன நடந்துச்சு? ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மீட்பு விடுதலை கிடைக்குதுன்னு பாக்குறோம். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான், சபை நிறைவேனதுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு மீட்பு கிடைக்குதுன்னு பாக்குறோம். அன்பான சகோதரர்களே, இப்போ இதுதான் நம்ம இந்த இடத்துல பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுறதுல அந்த நிலையில போகிறோம் எகிப்துல இல்லைங்களா. இது அப்ப இதுல கூட பாருங்களா, ஈடுபலி யார் கொடுத்ததுங்க? பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கிறது தான் அந்த இடத்துல ஈடுபலி. பாவ நிவாரண பலினா நிலைக்கால ரத்தம் பூசப்படுது இல்லைங்களா. ஏன்னா நிலைக்கால ரத்தம் பூசப்படுத்துறதுனால அந்த சங்கார தேவன் கடந்து போகும்போது அவங்க மரணத்துக்குள்ள போறதுன்னு போகிறாங்க. இது ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குதுங்க? இஸ்ரேல் ஜனங்களுக்கு மீட்பு. அது ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஈடுபலி மற்றும் பாவ நிவாரண பலியா சபை நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் மீட்புன்னு போகிறான் சோழ. இது பஸ்கா ஆட்டுக்குட்டி அடைதல எகிப்தில் நடந்த ஒரு நிழலும் நிஜம்னு பார்க்கிறான் சோழ. அடுத்தது ஒப்புரவாகின நாள் இல்லைங்களா. ஒப்புரவாகின நாள்ல வாசிக்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 11-14. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 11 இருக்கு. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்திற்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று 14 பின்பு காளையின் ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன் இல்லைங்களா. இது ஒப்புரவு நாள்ல அந்த ஒரு கட்டளையை பார்க்கிறான் சார். அப்போ ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து என்ன பண்றாங்க? அதை கொன்று பின்பு காளையின் ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரல்லாம் தெளிக்க கடவுன்னு பார்க்கிறான் சார். இது அந்த இடத்துல நிழலா சொல்லப்படுதுன்னு பார்க்கிறான் சொல்லு. இப்ப ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டை இருக்கவனா இல்ல நிழல்லையே சொல்லுங்க, நிஜத்துக்கு அப்புறம் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் யாருங்க? கரெக்ட், லேவி கோத்துறதுக்காகவும் இல்லைங்களா. தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும்னா லேவி கோத்திரக்காகவும் அந்த இடத்துல காளையை அழிச்சு அதனுடைய ரத்தத்தை கொண்டு போய் செலுத்துறாருன்னு போகிறான். டைரக்டா அவர் மகாபரிஸ்தலத்துல போயிட முடியுமா? எங்க போய் தான் போகணுங்க? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான். அப்ப பரிசுத்த ஸ்தலம் போய் என்ன எங்க ஃபில் ஆகணுங்க? தூப வர்க்கத்துல இருந்து முதல்ல பரிசுத்த ஸ்தலத்தை நிரப்பி அதுல இருந்து விளைஞ்சு எங்க போகணுங்க? மகா பரிசு ஸ்தலத்துக்கு போகணும் பார்க்கிறான் மனசுல. அதுக்கப்புறம் தான் அந்த ஆசாரியன் போய் உள்ள இந்த ரத்தத்தை கிருபாசன பெட்டியின் மேல தெளிக்கிறான்னு பார்க்கிறாங்க அன்பான சகோதரர்களே இல்லைங்களா. அது எத்தனை முறை தெளிக்கிறாருங்க? 7 முறை தெளிக்கிறாரு. அது என்ன டிசைன் கொடுக்கணும் கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அது சிலுவையின் அடையாளத்தை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கிறான் மன சகோதரர்களே இல்லைங்களா. அப்போ நிஜத்துல வரும்போது ஆரோன் யாரால ஏற்படுத்துறாரு? ஆரோன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. காளை காளை கிறிஸ்து தான், எந்த மாற்றம் இல்லை. அப்ப ஆரோனும் இயேசு கிறிஸ்து, காளையும் இயேசு கிறிஸ்து. எப்படி? சிஸ்டர் எல்லாம் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப கரெக்ட் தான். ஏன்னா ரெண்டுமே இயேசு கிறிஸ்து தான். அப்ப ஆரோன் யாரு, காளை யாருங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்ப பாருங்கன்னா, ஏன்னா ஆரம்பத்திலே பார்த்த உலகத்திலே 2 மனுஷர்கள் தான் பரிபூரணமா இருந்தாங்க. யாருங்க? ஆதாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப ஆதாம் பரிபூரண மனிதனா படைக்கப்பட்டாரு. ஆனா அதை இழந்துட்டாரு. இழந்ததுமே எங்க போயிட்டாருங்க? மரணத்துக்குள்ள போயிட்டாரு. மரணத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல யாரு வர்றாருங்க பரிபூரண நிலையில? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஆதாமுக்காக ஈடுபலியை கொடுத்து எங்க போயிட்டாருங்க? மரணத்துக்கு அப்புறம் எப்படி வீட்டில் இருந்தாரு? பாருங்க, ஆதாம் இந்த என் பிளேன்ல இருக்காரா? அவர் இதெல்லாம் இழந்து எங்க போயிட்டாருங்க? மரணத்துக்கு போயிட்டாரு. அந்த இடத்துல யாரு வராங்க? இயேசு கிறிஸ்து வர்றாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? மரித்து மரித்து என்ன பண்ணிட்டாருங்க? மரணம் அவ்வளவுதான். மரித்துட்டாலும் முடிஞ்சு போச்சு
அவரால் உயிர்த்தெழுந்து வர முடியுமா? ஒரு பரிபூர்ண மனிதனை ஜீவனுக்கு ஜீவனா மரித்தா ஜீவன் கொடுத்துட்டா அவ்வளவுதான். அவரால் திரும்ப உயிர்த்தெழுந்து வந்துட்டாருன்னா என்ன அர்த்தங்க? அந்த ஈடுபலி ஃபுல்ஃபில் ஆகாது இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு, மரிச்சு மரணத்துக்குள்ள போயிட்டாரு. இப்ப ஆதாம் எங்க வந்துட்டாருங்க? இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஆதாம் எங்க வந்துட்டாங்க? திரும்ப அந்த பரிபூர்ண நிலைக்கு வந்துட்டாங்க. ஆதாம் மற்றும் ஆதாமோட சந்ததி வராங்கன்னு பாராயணமான சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு, மரிச்சதுக்கு அப்புறம் அவர் எப்படி உயிர்த்தெழுந்து வந்தாரு? தேவன் வந்து ஒரு கிருபையில அவர் வந்து உயிர்த்தெழ வச்சுட்டாரா? எப்படி, எதில் உயிர்த்தெழுந்தார்? கரெக்டுங்க சிஸ்டர். ஏன்னா தகுதி இல்லாம உயிர்த்தெழ முடியாது. எதெல்லாம் உயிர்த்தெழுந்தாருன்னு கேட்கிறேன். ஆவிக்குரிய சரி சொல்ல கரெக்ட் இல்ல, கரெக்ட். ஏன்னா புது சிருஷ்டியில உயிர்த்தெழுந்தாரு. ஏன்னா மரித்த இயேசு திரும்ப உயிர்த்தெழுந்துட்டாரு, அதே சரீரத்திலேயே அல்ல அதே நிலைப்பாட்டில் உயிர்த்தெழுந்து வந்துட்டாருன்னா அது ஃபுல்ஃபில் ஆகாது இல்லைங்களா? அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து பாக்குறோம். இயேசு கிறிஸ்து 30 வயது வரைக்கும் எப்படி இருந்தாருங்க? ஒரு பரிபூர்ண மனிதனா இருக்கிறார். 30வது வயதுல அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது, உடன்படிக்கை பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள 2 விஷயம் காணப்படுது இல்லைங்களா? இங்க ஒண்ணு என்ன காணப்படுதா? பரிபூர்ண மனிதனுடைய ஜீவன். அதுக்கப்புறம் பிதாவாகிய தேவன் அவருக்குள்ள என்ன வைக்கிறாருங்க? புது சிருஷ்டியுடைய வந்து கரெக்ட் தான், அந்த சிந்தையை வைக்கிறாரு இல்லைங்களா? ஆனா அதுக்கு பாடி கிடையாது இல்லைங்களா? புது சிருஷ்டி வித்து தான் வைக்கிறாரு. அந்த வித்து வளர்ச்சி அடைந்த ஒரு பாடி ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாருங்க? 3.5 வருஷம் எடுத்துட்டாருன்னு போகிறோம் இல்லைங்களா அன்பான சகோதரர்களே? அப்ப அதை பார்க்கும்போது இப்ப ஞானஸ்தானத்துல இயேசு கிறிஸ்துக்குள்ள 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு பரிபூர்ண மனிதனுடைய ஜீவன், இன்னொன்னு புது சிருஷ்டின்னு பாருங்க. அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போறாரு. எதற்கான? அந்த புது சிருஷ்டி வளர்ச்சி அடையணும் இல்லைங்களா? அது ஒரு பாடியா உருவெடுக்கணும். உருவெடுக்கும் போதுதான் அவர் மரிக்கும் போது அது என்ன பண்ணுங்க? ஒரு ஜீவனா இல்லைங்களா? அது உயிர்த்தெழ முடியும்னு பாக்குற அன்பான சரி. அப்ப பாருங்க அன்பான சொல்லி, அந்த புது சிருஷ்டினா எப்படி சொல்லலாம்? புது சிருஷ்டினா எப்படி? புதிய சிந்தை மட்டுமே இருக்குமா? புது சிருஷ்டிக்கு ஒரு சரீரம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதா? இல்லைங்களா? ஆவிக்குரிய சரீரம் கொடுக்க முடியும். அது எப்படி, எந்த மாதிரி? கரெக்ட். ஏன்னா பிதாவாகிய, ஏன்னா தேவனுடைய படைப்பிலேயே, தேவனுடைய நேரடி படைப்பிலேயே 2 படைப்பு தான் நேரடியா படைச்சார். ஒண்ணு லோகோசா படிச்சார் இல்லைங்களா? அடுத்தது புது சிருஷ்டி இல்ல, புதுசு அதையும் இயேசு கிறிஸ்து தாங்க இல்லைங்க? அதுவும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தான். முத படைக்கப்பட்டது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தான். புது சிருஷ்டியில ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தான் படைச்சார், நேரடி படைப்புல இல்லைங்களா? பாருங்க அன்பான இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அன்பான சகோதரர்களே. இப்ப பாருங்க, அது எப்படி ஆறுபாலியா இருக்க மாதிரி படைச்சாருங்க. தன்னை போல சாகாம உள்ள ஜீவிகளா இல்லைங்களா? அவரோட கூட ஒரே குடும்பமா இல்லைங்களா இருக்குன்னு தேவன் விருப்பப்பட்டுட்டார். அவருக்கு மட்டுமா? அவரோட கூட 1,44,000 பேராகிய சபையாகிய நம்மன்னு சொல்லிட்டு பாக்குறேன், சொல்ல மாட்டேங்கிறேன் நம்ம இல்லைங்களா அன்பான சரிசல். அப்ப நம்மளையும் தேவன் வந்து இப்ப நம்மளுக்குள்ள புதிய சிஸ்டம் வித்து இருக்கா இல்லைங்களா? அது எந்த அளவுக்கு வளர்ச்சியா இருக்குதுங்கிறத அது பின்னாடி லாஸ்ட்ல பார்க்கலாம். அது அவங்களுடைய கரத்துல தான் இருக்குது இல்லைங்களா? அப்ப நம்மளையும் அந்த சாகாமையுடைய ஜீவிலா அவரை போலவே இருக்கணும்னு தேவன் விருப்பப்பட்டாரு. இது ஒரு பரிசு இல்லைங்களா? நீங்க இந்த ஓட்டத்தை ஓடுனீங்கன்னா இதை நான் வந்து கொடுப்பேங்கிறது இல்லை. நீங்க ஓட்டத்தை ஓடுறதுக்கான காரணங்களை பின்னாடி கண்டுபிடிக்கலாம். எதுக்காக நம்ம பலி செலுத்தணும் இல்லைங்களா? பாவ நிவாரண பலியில எனக்கும் பங்கு இருக்குது, கிறிஸ்துவுக்கும் பங்கு இருக்குதுன்னா இப்ப எதுக்கு எனக்கு என்ன பங்கு இருக்குது, நான் எப்படி பாவ நிவாரணாலே பலிப்பங்கிறதுலாம் இந்த பின்னாடி பார்க்கலாம் அன்பான சகோதரர்களே. இப்ப பாருங்க, தேவனுடைய பார்வையில சிருஷ்டிப்புல பாத்தீங்கன்னா புது சிருஷ்டி டைரக்டா ஒண்ணு உண்டு பண்றாரு. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த 30வது வயதுல ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த வித்தை வைக்கிற பார்க்கறான் அன்பான சகோதரர்களே இல்லைங்களா? ஏன்னா ஒருத்தரை சாதாரணமா படைச்சிட முடியுமா புது சிருஷ்டிய? ஐ மீன் அந்த சாகாமை உள்ள ஜீவிக்கலாம். ஒருவேளை சாத்தான சாகாமை உள்ள ஜீவியா படைச்சிருந்தாலும் தேவன் ஆரம்பத்தில் என்ன நடந்திருக்குங்க? இது வரைக்கும் அழிச்சிருக்க முடியுங்களா? சரி ரைட், சாத்தான படைக்கல, அவர் வந்து விழுந்து போய் அல்ல ஒட்டுமொத்த மனு கொடுத்து சீர்கெடுத்துட்டார். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவ சாகாமை உள்ள ஜீவியில அப்பயே படுத்திருந்தாருன்னா
இல்லை, இதெல்லாம் தேவனுடைய ஞானம். இதெல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா தேவனுடைய திட்டத்துல ஏன்னா அவருக்கு மரபான காரியம் ஒண்ணும் இல்லைங்க. நாளைக்கு நடக்கிறத பத்தி இன்னைக்கு அவருக்கு தெரியுமா தெரியாது. இன்னும் எத்தனையோ கோடி வருஷம் பின்னாடி நடக்கிற விஷயத்து அவருக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் உண்டு பண்ணினாரோ என்னன்னு தெரியல. ஆனா பாருங்க, தேவனுடைய படைப்புல எடுத்த உடனே அந்த சாகாமை உள்ள ஜீவிகளை படைக்கல. ஒரு குறிப்பிட்ட காலம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் அனுபவங்களை நடந்ததுக்கு அப்புறம் தேவன் அந்த சாகாமை உள்ள ஜீவின் வித்த இயேசு கிறிஸ்துல 30வது வயதுல அது உடன்படிக்கையில வைக்கிறான்னு பாக்குற அன்பான சரசலே. அது மாத்திரம் இல்ல இல்லைங்களா. அப்ப ஞானஸ்தானம் எடுக்கும்போது இயேசு கிறிஸ்துல 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு புது சிருஷ்டின் வித்து, இன்னொன்னு பரிபூர்ண மனிதனுடைய ஜீவன் இருக்கு. அந்த புது சிருஷ்டின் வித்து எப்பதான் அந்த பாடியை பெற்றுக் கொடுத்தனா, அவர் கொல்கோதாவில தன் மரணத்தின் மூலியமா இல்லைங்களா இறந்ததுக்கு அப்புறம் அந்த பரிபூர்ண மனிதனுடைய மூலியமா மறிச்சதுக்கு அப்புறம் அவர் எதுல உயிர்த்தெழுந்தாருன்னா ஆவிக்குரியதான் புது சிருஷ்டியில உயிர்த்தெழுந்தாருன்னு பாக்குற அன்பான சகோதரர்களே இல்லைங்களா. அது கூட வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இந்த வசனத்தை ரொம்ப கூர்ந்து கவனிக்குமா. ஒருவனும் அதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான். எதை கரெக்ட், பரிபூர்ண மனிதனுடைய ஜீவனை ஒருவனும் என் இடத்துல எடுத்துக்கொள்ள. அப்ப நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப எடுத்துக்கொள்ளும். அப்ப எதை அந்த பரிபூர்ண மனிதனுடைய ஜீவனை இயேசு கிறிஸ்து கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, அதை திரும்பவும் எடுத்துக்கொள்ளும் அதிகாரம் உண்டுன்னு பாக்குறோம். அப்ப திரும்ப எடுத்துக்கொள்வாரா? எடுத்துக்கொண்டா என்ன ஆகுங்க? ஈடுபலி நீதியின் கொள்கை மாறிடும். அதனால ஈடுபலி நாங்க நிவர்த்தி ஆகாதுன்னு பாக்குறோம் சரஸ்வரர்கள். அப்போ அதை கொடுக்கும் அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் அதிகாரம்னா அவரே தான் கொடுக்குறாருன்னு பாக்குறோம் இல்லைங்களா. அப்ப அவரே தான் கொடுக்குறாருன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? சரி ரைட்டுங்க, நிழலுக்கு வரலாம். நிழல் வந்து இப்ப காலை பலி யாருக்காகன்னு பார்த்தோம்? காலை பலி யாருக்காக பார்த்தோம்? ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பார்த்தோம் இல்லைங்களா. அப்ப அது ஆரோன் வந்து யாருன்னு பார்த்தோம்? இயேசு கிறிஸ்து. எந்த இயேசு கிறிஸ்து? காலை யாரால ஏற்படுத்துது? ஆரோன் புது சிருஷ்டியாக இயேசு கிறிஸ்து. ஏன்னா எதை கொல்லணும்? எதை கொல்லணும்? ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வந்துடலாம். காளைய கொல்லணும். யார் கொல்லணும்? ஆரோன் தான் கொல்லணும். அப்ப அந்த ஆரோன் காலை இயேசு கிறிஸ்துனா காலை பரிபூரண மனிதனுடைய இயேசு கிறிஸ்து. ஆரோன் புது சிருஷ்டியாகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா ஆரோன் தான் காளையை கொல்றார் இல்லைங்களா. ஆலையை கொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இந்த ஆரோன் தான் கொன்றாரு பாக்குறான்னு சொல்லு. அப்ப தனக்காகவும் தன் வீட்டுக்காகவும் அது யார் அடையப்பட்டது நிஜத்துல? சரி, தனக்காகவும்னா யாரு? நிஜத்துக்கு வந்துடலாம். தனக்காகனா இப்ப தனக்காகனா இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாக்குறோம் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துக்கு பலி தேவையா? வேற யாருக்கு தேவை? சரீர அங்கங்களுக்கு தேவை. அப்ப தனக்காகனா தலை மட்டும் சரீரம். அப்போ சேசு மட்டும் 1,44,000 பேர் சபை இல்லைங்களா. இவருங்களுக்காக தேவை. ஆனா தலைக்கு தேவையில்ல, சரீரத்துக்கு தேவையா இல்லைங்களா? நம்மளுக்கு தேவையா இல்லைங்களா? இல்லைங்களா. அப்போ அந்த இடத்துல ஆரோனை வந்து யாருக்காக பண்ணனா தனக்காகனா இயேசு கிறிஸ்து மட்டும் சபை. அப்ப இயேசு கிறிஸ்து தேவைப்படாது, சபைக்கு தேவைப்படும். அப்போ தன் வீட்டாருக்காகனா கரெக்ட். ஏன்னா அங்க யாருதான் இருக்கிறாங்க? அந்த இந்த கூட்டத்துல இன்னொருத்தர் யாரு இருக்கிறாங்க? திரள் கூட்டமும் அந்த காளையின் பலி கீழே தான் இருக்கிறாங்க இல்லைங்களா. நம்மளுக்குள்ளதான் இருக்கிறாங்க எல்லாருமே. நாம எல்லாருமே சபையா இருந்தா சந்தோஷம், அது தேவனுடைய சித்தம் இல்லைங்களா. அப்ப நம்மளே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? திரள் கூட்டமா போவாங்க. அவங்களுக்கு சேர்த்து தானே. அதுதான் தனக்கும் தன் வீட்டாருக்காகனா சபைக்கும் மற்றும் திரள் கூட்டத்துக்கும் இல்லைங்களா. அதுதான் அடையாளப்படுத்துது. தனக்கும் தன் வீட்டாருக்காகவும் ஆரோன் அந்த காளையை கொள்றாருன்னு பாக்குற அன்பான சகோதரர்களே. அதுதான் அந்த லேவியர்கள் யார் அடையாளப்படுதுன்னா
திரள் கூட்டத்தார அலாரப்படுத்தணும்னு போறோம் அன்பான சகோதரர்களே. அப்போ காளையை கொன்றது ஆரோன், புது சிருஷ்டி. அதன் ரத்தத்தை எடுத்து மகா பரிஸ்தலத்தில் உள்ள கிருபாசனத்தில் போய் தெளிக்கப்பட வேண்டும். அப்ப 7 முறை போய் தெளிக்கிறார் இல்லைங்களா? அந்த 7 முறை தெளிக்கிறதுனா அந்த 7 கால சபைக்கும் அது அடையாளப்படுத்துறது. சரி சரி, மீண்டுமாக அதுல இன்னொரு சின்ன தியானத்துக்குள்ள போலாம். நானே கொடுக்கும்னு சொல்றாருல, அது என்ன சொல்றாருங்க? நானே அதை கொடுக்கிறேன் அப்படின்னா அவரே கொடுக்கிறார். ஏன்னா அதுதான் பாக்குறோம். ஆரோன் யாரை பார்த்தோம்? ஆரோன் புது சிருஷ்டி இயேசு கிறிஸ்து, காளையும் இயேசு கிறிஸ்து பரிபூரணம் பண்றார். யார் பண்ணது? ஆரோன் இல்லைங்களா? காளை யார் கொண்டதுன்னா ஆரோன் தான் உள்ளாரு. அப்ப ரெண்டுமே இயேசு கிறிஸ்துனா அது என்ன அடையாளப்படுத்துது? தன்னைத்தானே கொள்றாரு. அப்ப தன்னைத்தானே கொள்றதுக்கு என்ன அடையாளம்? இல்ல, தன்னைத்தானே தான் கொள்றாரு. தியாகம் இல்ல பிரதர், நம்ம ரொம்ப டீப்பா போவோம்னா ஒரு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் பேசுறோம். அது எப்படின்னா தன்னைத்தானே அவர் என்ன பண்ணிக்கிறாருங்க? பலி கொடுக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துல என்ன சொல்லுவாங்க? அப்ப இயேசு கிறிஸ்து தற்கொலை பண்ணிட்டாரா? இல்லைங்களா? அன்பான சகோதரர்களே, சரி ரைட்டுங்க, இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு வைங்க. இல்ல, அப்படிதான் வசனம். ஏன்னா என்ன சொல்றேன்னா, ஒருவனும் அதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, திரும்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. சரி ரைட்டுங்க. இன்னொரு தற்கொலை செய்து கொண்ட இன்னொரு மனுஷன் யாருங்க? யாருக்காக தான் இவர் ஈடுபலி கொடுக்கிறார்? சரி, ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? ஏன்னா தெரிஞ்சே அவர் பண்றாரு. என்னதுங்க? அந்த பழத்தை ஆதாமுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? ஆனா மரணம்னா என்னன்னு தெரியாது. ஆனா அது சாப்பிடுறது மூலியமா ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு தெரியும் இல்லைங்களா? அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சுதான் அவரா விழுகிறார் இல்லைங்களா? பாருங்க, ஆதாம் இடத்துல அந்த நிழலும் பொருந்தது, நிஜத்துல இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தும் பொருந்ததா? அன்பான சகோதரர்களே, இது நம்மளோட ஒரு நான் புரிஞ்சு கொண்டதான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் இல்லையா? இந்த காரியங்கள் இந்த உங்களுக்கு விஷயம் உங்களுக்கு இடரல் உண்டாக்கும் பட்சத்துல இதை விட்டுறலாம் இல்லைங்களா? ஏன்னா நிழல் நடந்த மாதிரி தான் நிஜத்திலேயே நடக்குது இல்லைங்களா? எப்படி ஆதாம் தன்னை அந்த பழத்தை சாப்பிட்டாரோ, அது நம்ம பேசிக் கிளாஸ்ல கேட்டோம், தற்கொலை பண்ணிக்கிட்டார், தெரிஞ்சே அதை விருப்ப சாப்பிட்டாரு. அதன் மூலம் தற்கொலைக்கு சமமா இருக்குது. இப்ப ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கூட அங்க யாரை அடையாளப்படுதுன்னா புது சிருஷ்டி அங்க அடையாளப்படுத்துது. இந்த புது சிருஷ்டி இயேசு கிறிஸ்து தான். அவரே அந்த காலை கூட்டும் போது இது ஒரு தற்கொலை பண்றதுக்கான ஒரு ஈக்குவலா இருக்குதுன்னு பாக்குறாங்க. அதனால அந்த ஒரு பாயிண்ட கொண்டு வந்து கொடுத்தோம். இது உங்களுக்கு சகோதர சகோதரத்துல இடல போனா அதை விட்டுருங்க இல்லைங்களா? ஒரு தியானத்தையாக கொண்டு வந்தாங்க மனசுல. ஏன்னா அந்த இடத்துல ஆதாம் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் பிரதரோட எழுத்துக்கள்லாம் இருக்குது, பின்னாடி நீங்க பார்க்கலாம் அன்பான சகோதரர்களே இல்லைங்களா? அப்ப பாருங்க, முதல்ல என்ன பலி முடிஞ்சிருச்சுன்னா காலை பலி முடிஞ்சு. அடுத்தது கர்த்தரோட 2 ஆடு நிக்குது, அது கூட வாசம் சொல்றேன். லேவியராகமம் 16:7 சொல்றேன். லேவியராகமம் 16:7 அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி போக்காடாக விடப்பட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்தரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடு நிறுத்தி பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் வெள்ளாட்டு கடா இது மட்டும் படிங்க போதும். 16 வரைக்கும் படிங்க போதும். லேவியராகமம் 16:15-16 பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்கள் நிமித்தமும்
பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவுள். சிறப்பு. பாருங்க, அந்த 2 வெள்ளாட்டு கடா வருது. அதுல ஒண்ணு கர்த்தருடைய ஆடு, இன்னொன்னு போக்காடு. போக்காடை பத்தி பார்க்க போறது இல்ல, நம்ம கர்த்தருடைய ஆட்டை மட்டும் பார்க்கலாம் அன்பான சகோதரர்களே, இல்லைங்களா? அப்போ அந்த கர்த்தருடைய ஆடு யாருங்க? சபைதான் அடையாளப்படுத்துறது பாரு அன்பான சகோதரர்களே, இல்லைங்களா? இப்ப நாம டைரக்டா கொண்டு போய் நம்மள பலி செலுத்த முடியுங்களா? வெள்ளாட்டு கடவை டைரக்டா கொண்டு போய் பலி செலுத்த முடியுங்களா? ஆசாரியை தான் கொள்ளணும், இல்லைங்களா? அது அப்ப ஆசாரியை தான் கொள்ளணும். இப்ப நாம அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம டைரக்டா போய் ஆசாரியம் தான் நம்ம ஆட்டை கொண்டு போய் பலி செலுத்த முடியுமா? அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கணும்? இல்ல அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கணும்? சரி, எது கொன்றப்பட்டிருக்கணும்? எது கொல்லப்பட்டிருக்கணும்? ஆசாரிப்பு கூடார வாசல்ல பாருங்க, பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண வெள்ளாட்டு கடையாமன் கொன்று மன்னிக்கணும் சார், அந்த அதாவது அந்த 2 வெள்ளாட்டுகளையும் கொண்டு வந்து ஆசாரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சன்னதியில் நிறுத்தி, இல்லைங்களா? இப்ப கர்த்தருடைய சன்னதியில் நிறுத்தினா அது பிக்சர் எதுனா கிடைக்குமா? அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல கர்த்தருடைய அந்த வாசல் இருக்கு இல்லைங்களா, என்ட்ரன்ஸ். இது அதாவதுன்னா இதுன்னா அந்த முன்னாடி வாசல் இருக்கு இல்லைங்களா, அந்த பிக்சர் கிடைக்கல, அந்த வாசல்ல கட்டி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அப்ப அந்த ஆடு வந்து எதை பாக்குங்க? முன்னாடி பலிபீடம் இருக்கும். பலிபீடத்துல என்ன இருக்கும்? காலையே பலி செலுத்துற விஷயத்த அங்க பார்ப்போம் இல்லைங்களா? அப்போ அந்த வெள்ளாட்டு கடை யாருன்னு பார்த்தோங்க? நம்ம தான், இல்லைங்களா? சபைதான். இப்ப அந்த வெள்ளாட்டு கடை முதல்ல யார புல்ற வந்தோடனே யாரை பாக்குதுங்க? இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியை பாக்குதுன்னு பாக்குறான் சரி. அப்ப பாருங்க, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தேவனுடைய வார்த்தையெல்லாம் கேட்டோமா? இல்லைங்களா? அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தானே ஞானஸ்தானம் எடுக்க வந்தோம். அப்படின்னா அந்த ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி என்ன பண்றோம்னாக்க, நம்ம அந்த விசுவாசத்தின் மூலமாக, சரிங்களா, இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியெல்லாம் நம்ம விசுவாசத்தின் மூலமாக நம்ம பார்க்கும்போது நம்மளுக்குள்ள என்ன கிடைக்குதுங்க? கரெக்ட். ஏன்னா நீதிமானாக்கப்பட்ட நிலைமை, அந்த பரிபூர்ண மனிதனுடைய ஜீவன் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பாக்குறான். சரி, அந்த பரிபூர்ண மனிதனுடைய ஜீவனை தான் நம்ம என்ன பண்றோம்? ஞானஸ்தானத்துல பலியா நம்ம என்ன பண்றோங்க? ஞானஸ்தானம் எடுத்திருக்கோமா இல்லைங்களா? ஞானஸ்தானத்துல பிரதர், ஞானஸ்தானம் எடுத்தால இவ்வளவு பிரச்சனை கிடையாது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்ப இதெல்லாம் பண்ணணுமா ஞானஸ்தானம்லாம்? அப்படியா விஷயம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா ஞானஸ்தானத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியே அவருடைய தெய்வீக திட்டத்தெல்லாம் நம்ம ஆரம்பத்திலேயே பேசிக் கிளாஸ்லயே கேட்டுதான், அதுக்கப்புறம் நீங்களா வந்துதான் வாழ்ந்து என்ன பண்றீங்க? சாரி, மன்னிக்கிறேன், நம்மளா வந்துதான் நம்ம சாக்ரிஃபைஸ்க்குள்ள உள்ள வரணும் பாக்குற அன்பான சரசுரலே, இல்லைங்களா? அப்ப அந்த பரிபூர்ண மனிதனுடைய ஜீவன் கிடைக்குது எப்போ? அந்த ஞானஸ்தானக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபாலோ கிளாஸ்ல கேட்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியை விசுவாசிக்கிறது மூலியமா நம்ம பெற்றுக்கொள்றோம் பாக்குற அன்பான சரசுரலே, இல்லைங்களா? அப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே, அப்போ உள்ள நம்ம அந்த வெள்ளாட்டு கடை போகும்போது எதை பார்க்கணும்னா பலிபீடத்தை பார்க்கும். அந்த பலிபீடத்துல காலை வந்து பலியாயிருக்கும். அது போல நாம கூட உள்ள வந்ததுக்கு அப்புறம் எதை பார்ப்போம்னாக்க இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஈடுபலியை பார்க்கணும். ஈடுபலியை விசுவாசி தான் நம்ம அதை உடன்படிக்கைக்குள்ள வரன்னு பாக்குறோம் இல்லைங்களா? அது கூட வாசிங்க, ரோமன் 5:1 வாசிங்க சார். ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். விசுவாசத்தினாலே நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விசுவாசத்தால் நீதிமானாக்கப்பட்ட நிலைமைங்கிறது அது பரிபூர்ண மனிதனுடைய ஜீவன் கிடைக்கிறதுக்கு இங்க அடையாளப்படுத்துது. யாருக்குன்னா சபைக்கு, இல்லைங்களா? நம்மளுக்கு கிடைக்குதுன்னு போறோம் சொல்லு. அதனால நிஜமா கிடைச்சிருச்சான்னு பார்க்கல, தேவனுடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கிறோம்? நீதிமானா என்ன பண்றோம்? எதனால? இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியை விசுவாசிக்கிறதன் மூலமா தேவனுடைய பார்வையில நாம நீதிமானா என்ன பண்றோம்னு போகிறோம் சகோதரர்களே, இல்லைங்களா? அதுதான் அந்த இடத்துல அடையாளப்படுத்துதுன்னு போகிறோம். இப்போ முதல்ல நம்ம உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பலிபீடத்தை பார்க்கறோம்னு போகிறோம். அதுக்கப்புறம் எங்க போறோங்க? பரிசு ஸ்தலத்துக்கு உள்ள போறோம் மனுஷர்களே. இப்போ பாருங்க, ஞானஸ்தானுக்கு முன்னாடி நம்ம இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியை விசுவாசத்தின் மூலியமா நம்ம வந்து நீதிமான மக்கட்ட நிலைமைக்கு வரணும் போகிறோம் மனுஷர்களே, இல்லைங்களா? இப்போ இதை வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாங்க? பலி செலுத்தணும்னா நம்மளே பலி செலுத்த முடியுமா?
ஆனா நம்மள பலி செலுத்த தானே சொல்றாங்க. யாருதான் வெள்ளாட்டுக்காரன் கொள்றது? ஆரோன் தான் கொள்றாரு. அப்ப நம்மளை கொல்றது கூட யாருங்க? புது சிருஷ்டியாகிய இயேசு கிறிஸ்தான் போகிறான்னு சொல்ல. இப்ப நம்மளுக்குள்ளயும் ஞானஸ்தானத்துல 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு பரிபூர்ண மனிதனுடைய ஜீவன், இன்னொன்னு புது சிருஷ்டியின் வித்து இல்லைங்களா? அந்த வித்து எப்ப முழுமை பெறுங்க? நம்ம மரணத்தை வரைக்கும் அது வளர்ச்சி, அந்த மரணத்துலதான் அது வளர்ச்சி அடையும். அது வளர்ச்சி அடையுமா இல்ல வளர்ச்சி அடையாதெல்லாம் யார் கரத்தில் தான் இருக்குதுங்க? நம்ம கரத்தில் தான் இருக்குன்னு போகிறான் சொல்லு. அப்போ அந்த புது சிருஷ்டியாகிய ஆண்டவர் தான் அந்த இடத்துல பலி செலுத்துறாருன்னு போகிறோம். வெள்ளாட்டு கடையும் அந்த ஆரோன்னு தான் அங்கே பலி செலுத்துறான்னு போகிறான் அன்பான சருளே இல்லைங்களா? அப்போ பாருங்க, இந்த விஷயத்த பார்த்ததுக்கு பின்னாடி அது எப்படி இருக்குனாக்க, இப்போ நம்மளால ஏதேன் தோட்டத்துல மனுஷனா வர முடியுங்களா? பரிபூர்ண மனிதனா வர முடியுமா? பூமியில நம்ம பலிக்கு ஒப்பு கொடுத்துட்டோம் இயேசு கிறிஸ்துவோட. இப்ப நம்மளால திரும்ப உயிர்த்தெழுந்து பூமியில வர முடியுமா? இல்லைங்களா? அப்ப நம்ம எங்க தான் போக முடியுங்க? ஏன்னா அந்த பரிபூர்ண மனிதனுடைய ஜீவனை இங்க பலி செலுத்திட்டோம். திரும்ப நம்ம அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படி இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டாரோ திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாதோ, அப்ப சபை என்ன பண்ணுங்க? அந்த பரிபூர்ண மனிதனுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு போகிறான் மனசு. அதுதான் அந்த இடத்துல சொல்றாங்க, பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்காராவே அவன் கொன்று. அப்படின்னா கொல்றது யாருன்னா ஆரோன்னு போகிறான் மனசு இல்லைங்களா? அப்ப நம்ம பலி யாருக்காக போகுது? அது வாசிங்க, அந்த வாசிங்க சகோதரி. லேவியராகமம் 15ஆம் அதிகாரம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று. பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று. ஜனத்தினுடையனா லேவி கோத்திரத்துக்கு தான் முடிஞ்சு போச்ச காளை பலி. அது முடிஞ்சு போய் தனக்கா தானே. இப்ப இது யாருக்கு இல்ல? திரள் கூட்டம் காலை பலியிலே முடிஞ்சிருச்சு. கரெக்ட் தான் சொல்றது நீங்க. மனுக்குலத்துக்கு தான் அதான் சொல்றாரு. பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதன் ரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் ரத்தத்தை தெளித்தது போல அதன் ரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தம் அவருடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவருடைய மீறுதல் நிமித்தமும் பரிசுத்த தலத்திற்கு பிரயாசம் செய்து அவருடைய தீட்டுக்குள்ள நிற்கிற ஆசாரிப்பு கூடாரத்துல அப்படியே செய்யக்கூடும் என்று இந்த இடத்துல பார்க்குற அன்மானசர். அப்ப பாரு அன்மானசர், நம்மளுடைய பலியும் கூட இந்த இடத்துல இதெல்லாம் ரகசியம் இல்லைங்களா? இது வரைக்கும் நம்ம அந்த சிந்தையில புரிஞ்சுக்கிட்டோமோ இல்லையே தெரியல. ஆனா தேவன் அந்த ஏற்ற காலத்துல வெளிப்படுத்துறாரு இல்லைங்களா? நம்ம பரிசுக்காக ஓடணுமா விழுந்துருவோம். நம்ம உலக ஜனங்களுக்காக பாவ நிவாரண பலியா நம்ம இந்த இடத்துல பலி செலுத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா பாவ நிவாரண பலி யாராரு பார்த்துங்க, நம்ம ஆரம்பத்திலேயே பாத்திரத்துல அது என்ன அடையாளப்படுத்துது? ரத்தம் எதாவது பாவ நிவாரண பலிக்காக. அந்த பாவ நிவாரண பலியில் யாராருக்கு பங்கு இருக்குதுங்க? சபைக்கும் கர்த்தருக்கும் சபைக்கும் இருக்குதுன்னு பார்க்குறான் மனசு இருக்குல்ல. அப்ப நம்மளுடைய இந்த இடத்துல நம்ம பலி செலுத்துற அந்த பலி நம்மளுக்காகவோ தேவனுக்காகவோ கிறிஸ்துக்காகவோ அல்ல, மாறாக தேவன் யாருக்காக எதிர்பார்க்கிறாரு? ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு இல்லைங்களா? அது பின்னாடி கொஞ்சம் தியானிக்கலாம் சிறிது நேரம் அன்பான சகோதரர்களே. அப்ப பாருங்க, காளை தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் வெள்ளாட்டுக்கூட ஜனத்தினுடைய மீட்புக்காக ஆரோன் காளையின் ரத்தத்தை ஒரு பாத்திரத்தை இல்லைங்களா? அது எப்படி என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஆரோன் காளையின் ரத்தத்தை எதில் எடுத்துட்டு போயிருப்பாரு? ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு போயிருப்பாரு. சரிங்க. இப்போ வெள்ளாட்டு கடவுள் ரத்தத்துல எதில் எடுத்துட்டு போயிருப்பாரு? இல்லைங்களா? அதே பாத்திரத்துலதான். ஆனா அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அந்த பாத்திரத்துல எடுக்கும்போது காளையினுடைய ரத்தமோ வெள்ளாடு கடவுள் ரத்தமோ கலந்துரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து போய் ஆரோன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பலியா சபையினுடைய பலியா போல இதுல மறைந்து இருக்குது இல்லைங்களா? அதை இயேசு கிறிஸ்து யாருதான் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பலியா கொண்டு போய் அந்த இடத்துல செலுத்துறாருன்னு பாக்குறான் மனசு சொல்ல. ஏன்னா அது கூட நம்ம ஆல்ரெடி நம்ம வாசிச்சிருப்போம். எப்படின்னா, பேங்க்ல போய் ஒரு அமௌண்ட் போய் டெபாசிட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இந்த டெபாசிட் பண்ணதுல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்துட்டோம் இல்லைங்களா? குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, திரும்ப வந்து 1 லட்ச ரூபா போட்டுக்கணும்னா அந்த 1 லட்ச ரூபா நம்ம ரிட்டர்ன் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அதுல இருந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டோம்.
ஒரு வருஷம் கழிச்சு 1 லட்ச ரூபாய் கிடைக்குன்னா என்ன பண்ணுங்க? அந்த 10,000 போட்டாதான் அந்த 1 லட்ச ரூபாய் கிடைக்கும். அது மாதிரிதான் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஈடுபலியின் புண்ணியத்தை ஒட்டுமொத்த மனு குலத்துக்கும் அந்த காலபலியா செலுத்திருச்சு. செலுத்தினாலும் கூட அதுல இருந்து சிறு பாகத்தை நம்ம பாகம் பண்றோம். சபை பாகம் பண்ணுது. பாகம் பண்ணி என்ன பண்ணுதுனாக்க அதை இந்த இடத்துல பாடுகளை அனுபவித்ததன் மூலியமாக யார் மாதிரியாங்க? இயேசு கிறிஸ்து மாதிரியே பாடுகள் அனுபவிக்குது. நம்மளாம் யாரு? உடனங்கங்கள் தான். சரி, இந்த உலகத்துல இருக்கும்போது நம்ம யாரு? நம்மளுக்கு என்ன பேரு? சத்தமா சொல்லுங்களேன். கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள்லாம் என்ன, எப்படி புரிஞ்சுக்கலாம்? கிறிஸ்து அவர்கள். அப்ப கிறிஸ்து அவர்கள்னா கிறிஸ்துவே போன்றவர்கள் இல்லையா? நம்மளாம் யாருன்னா ஒவ்வொருத்தரும் புதுசியும் கிறிஸ்துவை போன்றவர்கள். அப்ப நம்ம பலி செலுத்துறத யாராதான் பலி செலுத்துறோம்னா கிறிஸ்துவாதான் பலி செலுத்துறோம். அது யாருதான் பலி செலுத்துறாருன்னா ஆரோன் ஆகிய புது சிசி தான் அந்த வெள்ளாட்டுக்கடாவே பலி செலுத்துறாரு இல்லைங்களா? ஆசாரிப்பு கூடாரத்துல வெள்ளாட்டுக்கடாவே யாருதான் பலி செலுத்துறது? ஆரோன் தான் பலி செலுத்துறாரு. ஆரோன் யாருன்னு பார்த்தங்க? புது சிருஷ்டியாகி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. நம்மளை கொல்றது யாருன்னா அந்த புது சிருஷ்டியாகி தான். அந்த வெசல்ல எடுத்து போய் அவரு தான் கொண்டு போய் அந்த மகாபரிசலத்துல தெளிக்கிறாரு இல்லைங்களா? சன்பர் சொல்றதுல அப்ப தெளிக்கிறது என்னன்னா நாம பாவம் பண்ணின அந்த ஈடுபலியின் புண்ணியத்தை மீண்டும் என்ன பண்ணுங்க? மீண்டும் திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்கலன்னா நம்மளுக்கு கொடுக்கப்படுதா இல்லைங்களா? பாகம் பண்ணி இருக்கிறோமா இல்லையா? திருப்பி கொடுக்கலாம் என்ன பண்ணுவாருங்க? ஒண்ணும் பண்ண மாட்டாருங்க. எடுத்து இன்னொரு கொடுத்துருவாரு. அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாரு. ஏன்னா கொடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான், திரும்பி எடுத்துருவார். திரும்பி எடுத்துருவா. நம்மளா கொடுத்துட்டா நம்ம அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். நம்மளா கொடுக்க முடியலன்னா இந்த இதுக்கு வேலைக்கு லாக்கி ஆகலன்னு என்ன பண்ணுவாருங்க? தூக்கி இன்னொருக்கு எடுத்து கொடுத்துருவாரு. அதற்கே உரியதான அதுக்கே வைராக்கியத்தோடு விசுவாசத்தோடு இல்லைங்களா அந்த ஓட்டத்துல ஓடுற மற்றொரு நபர் அதை சுதந்திரித்துக் கொள்வான்னு பௌராணமான சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஈடுபலியின் புண்ணியத்தை பெற்றுக்கொண்ட நாம அவரை போல போய் மறிக்கணும். அவரை போல பாடுபட்டு மறிக்கணும். எதெல்லாம் நம்ம பாடுபடணும்? இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம ரத்த செலுத்த சொல்றாரா இல்லைங்களா? அடி வாங்க சொல்றாரா இல்லைங்களா? இப்ப நம்மளுக்கு எதுலதான் போராட்டங்க? நம்ம சிந்தையில போராட்டம் வருதா? வருதுங்களா? இல்ல மாம்சத்துல உலகத்தின் காரியங்கள்ல இதெல்லாம் முழுமையா பலி செலுத்தணும். இத முழுமையா செலுத்தாதப்போ வரும் என்ன வரும்? பாடுகள் வருமா? இந்த பாடுகள் ஏத்துக்குவாரா? செலுத்துறதுக்கு அப்புறம் போராட்டம் இருக்கும் பாருங்களா, அதுதான் பாடுகள். புரியுதுங்களா? ஒரு விஷயத்த தொடாதுன்னு சொல்லியாச்சு, தொட்டுட்டா அந்த பாடுகள் அர்த்தமாயிருமா? அது தொடணுங்கிற அந்த போராட்டத்துல தேவன் சொல்லிட்டு அதை தொடக்கூடாதுங்கிற அந்த சிந்தையிலேயே நம்ம போராட்டம் இருக்குது பாருங்க. அதுதான் அந்த புது சிருஷ்டி போராட்டம். தொட்டதுக்கு அப்புறம் போராட்டம் அது போராட்டமா தேவன் எடுத்துக்கொள்ள மாட்டார். அப்படின்னா அந்த உலகத்துல நம்ம மிங்கிள் ஆயிடக்கூடாது. உலகத்தின் இச்சைகளுக்கு நாம இணங்கி போயிடக்கூடாது. நம்ம சிந்தைய உலகத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளணும் ஒவ்வொரு புது சிருஷ்டியும். ஏன்னா நம்ம யாருங்க? கிறிஸ்து தன்னை காத்துக் கொண்டாரா இல்லைங்களா? இப்ப நாமளும் யாருங்க? கிறிஸ்து தானே, கிறிஸ்தவர்கள் தானே, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள் தானே. அப்ப கிறிஸ்துவ காணப்படணும். அப்புறம் உலகத்துல எனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னா அந்த ஒரு வேளை உலகத்துல நம்ம ஐக்கியம் ஆயிட்டோமா, அதனுடைய ஆசைகளுக்கு மிச்சைகளுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோமா, நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்ள மாட்டோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து கொடுத்துப்பட்ட ஈடுபலிய அவர் வீணில வழங்க மாட்டார். அதை எடுத்து இன்னொருத்தர் கொடுத்துருவார். மனசரசரு ரொம்ப எச்சரிக்கையா இருந்து நம்மளுடைய ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்கிறோம்னு பாக்குறோம். மனசரு போறோம் அந்த பேங்க்ல இருந்து டெபாசிட் பண்ணத இந்த 1,44,000 பேர் இந்த சுதந்திரத்தை கொண்டு மீண்டுமா கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? பேங்க்லயே திரும்பி டெஸ்ட். அப்படின்னா அந்த பலியின் புள்ளியத்துல வாங்கினதை பிதாவாகிய தேவன் எடுத்து இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறார். எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் 1,44,000 பேர் நிறைவேறதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறதுன்னா முழு பலியா அவருடைய பலியா கொண்டு போய் திரும்ப பிதாவாகிய தேவன் இடத்துல குப்பரிச்சிருவாரு. அப்புறம் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் மீட்பு கிடைக்கிறோன்னு பாக்குறான் அன்பான சகோதரர்களே இல்லைங்களா? அதுல பாகலத்தை தான் நாம் இருக்கிறோன்னு பாக்குறோம் அன்பான சகோதரர்களே இல்லைங்களா? அது இயேசு கிறிஸ்துவின் பலியா அதுக்கப்புறம் போகுதுன்னு பாக்குறோம் அன்பான சகோதரர்களே. இப்படி 7
7:27 வாசம் சார். எபிரேயர் 7:27 அவர் பிரதான ஆசாரியர்களை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்துவே அந்த காலை பலியை முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? அவர் முன்பு சொந்த பாவங்களுக்கும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்கும் நாடோறும் பலி வேண்டியதில்லை இல்லைங்களா? ஏனெனில் தம்மை பலி எடுத்தனால ஒரே தரத்துல முடிச்சிட்டாரு. அந்த பலியிடத்திலேயே காலை பலியே எல்லாத்துக்கும் போதுமானதான். அதுல இருந்து பாகம் பண்ணதுதான் வெள்ளாட்டுக்கடா நிஜத்துல வரும்போது. அது நம்ம சபை பாகம் பண்ணது. பாதிட்டு திரும்ப கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுங்க, இயேசு கிறிஸ்துட்ட கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, அப்படின்னா இந்த ஒவ்வொருத்தரும் அந்த ஓட்டத்தை ஓட்டி முடிக்கும் போது அதை ரிலீஸ் பண்ணிடுவோம். அந்த புண்ணியத்தை ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துருவார் இல்லைங்களா? இந்த 1,44,000 பேர்ல இப்ப 7 கால சபையிலையும் அந்த 1,44,000 பேர் போயிட்டு இருக்கு. ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு மீதி இருக்குது இல்ல கொஞ்சம் இல்ல, என்னமோ முடியலையா முடியாதாம இருக்குதா? இன்னும் கொஞ்சம் இருக்குது. அப்ப அந்த கொஞ்சம் தான் யார்கிட்ட இருக்குதுன்னா நம்ம கிட்ட காணப்படுது நம்ம மனசுல. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இயேசு கிறிஸ்துவ மாதிரியே பாடுகளை அனுபவித்து அதை நம்ம போய் அவரோட யாருக்காக நாம படுற பாடு யாருக்காக? மனுக்குலத்துக்காக, பரிசை பெறறதுக்காக இல்ல, தேவனுக்காக இல்ல. தேவனுக்காக தான் பின்னாடி பார்க்கலாங்க. அது எப்படி தேவனுக்காக அதை நம்ம அனுபவிக்கிறோம். ஏன்னா தேவன் தான் அனுமதிக்கிறார் இல்லைங்களா? அந்த பாடுகளை கூட சபை அனுபவிக்கணும்னு கிறிஸ்தவர்கள் யாருதான் அனுபவிக்கிறாரு? தேவன் தான் அதை அனுமதிக்கிறான்னு பாக்குறோம் அன்பான சகோதரர்களே இல்லைங்களா? அப்போ பாருங்க அன்பான சகோதரர்களே, அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கணும். இந்த முதல் பலி எங்க பண்ணினா யோர்தான் டு கல்வாரி, புரியுதுங்களா? யோர்தான்ல ஞானஸ்தானத்துல அவர் ஒப்பு கொடுக்கிறார் மரணத்துக்கு. கல்வாரியில அது ஃபுல்ஃபில் ஆகணும் வரும். சரி, 2வது பலி வெள்ளாட்டுக்கடை பலி எங்க போய் ஆரம்பிக்குது? கரெக்ட். ஏன்னா பெந்தெகோஸ்தேல ஆரம்பிச்சு நீங்க எது வரைக்கும் போயிட்டு இருக்குங்க, காலங்காலம் கட்டதுமே முடிஞ்சு இன்னைக்கு போயிட்டு இருக்குதுன்னு பாக்குறோம் அன்பான சகோதரர்களே இல்லைங்களா? அப்ப இது ரெண்டும் சேர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குங்க? ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு மீட்பு. அப்ப ஈடு பலி யாராலதான் கொடுக்க முடியும்? பாவ நிவாரண பலி கிறிஸ்து பிளஸ் சபை இல்லைங்களா? 1,00,000 சேர்ந்துதான் பாவ நிவாரண பலியை கொடுக்குறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு மீட்புன்னு பாக்குற அன்பான சகோதரர்களே இல்லைங்களா? அப்போ ஈடு பலி முடிஞ்சு விட்டது இல்லைங்களா? பாவ நிவாரண பலி தலையும் சரீரமும் சேர்ந்துதான் கொடுக்கணும் பாக்குற அன்பான சகோதரர்களே. இப்போ தலை முடிஞ்சிருச்சா இல்லைங்களா? முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் என்னதான் கொடுக்க வேண்டியது இருக்குதுங்க? கழுத்து பாகம் முடிஞ்சா அப்போஸ்தலர்களே அதை ஃபுல்ஃபில் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் 7 காலத்துல 7 கால சபையிலையும் அந்த 1,44,000 ஒரு வகுப்பா முடிந்து இன்னைக்கு எது வருது? காலு, இன்னைக்கு பாதமே வந்துருச்சு இல்லைங்களா? அப்ப பாதம் தான் மீதி இருக்குது. பாதம் முடிஞ்சுன்னா அந்த பாவ நிவாரண பலி முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? அப்போ அது முடிஞ்சிருச்சு. அந்த சரீரம் ஒட்டுமொத்த சரீரமும் முடிஞ்சிருச்சு பாக்குற அன்பான சகோதரர்களே இல்லைங்களா? இதைதான் பார்க்கலாம். அந்த ரீபிரிண்ட்ஸ்ல கூட ஒரு பிரதர் இந்த இடத்துல எப்படி கொடுக்குறாருன்னா வெள்ளாட்டுக்கடையின் பலி கூட போடுங்க. வெள்ளாட்டுக்கடாவின் பலி எவ்வாறு பாவ நிவாரண பலியையும் ஒப்புரவாகுதலையும் நிறைவு செய்ததோ அது போலவே நமது தலையாகிய கிறிஸ்து தாம் பாடுபட்டு முடிந்த பின்பு அவருடைய சரீரமாகிய நாம் அவரோடு பகிர்ந்து கொள்வதற்காக சில சிறிய பாடுகளை, அதாவது அவருடைய பாடுகளோடு ஒப்பிடும்போது சில சிறிய பாடுகளை விட்டு சென்றுள்ளார். அது மூலியமா தான் அந்த பாவ நிவாரண பலியை நம்ம செலுத்துறோம். அந்த சிறு பாடுகளை தான் அன்னைக்கு சபையை நம்ம சகிச்சுட்டு இருக்கிறோன்னு பார்க்கணும். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது காலை முடிஞ்சிருச்சு. காலை தலை இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து முழுமையாக செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனா தலை மட்டும் தான் போயிருக்குது. நான் சரியா போகணும். அது இந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு பிரதர் என்ன சொல்றாருன்னா, அடுத்து கூட பாசம் பிரதர். இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் கிறிஸ்துவின் முதலாம் வருகை மாம்சத்தில் வந்த ஒரு வருகையாக கடந்த 19 நூற்றாண்டுகளை உள்ளடக்கிய ஒரு படிப்படியான நிகழ்வாக இருந்து வருகிறது. அப்படின்னா புரியுதுங்களா என்ன சொல்றாரு? இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் கிறிஸ்துவின் முதலாம் வருகை மாம்சத்தில் வந்த ஒரு வருகையாக கடந்த 19 நூற்றாண்டாக உள்ளடக்கிய ஒரு படிப்படியான நிகழ்வாக இருந்து வருது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்தார்ல, அது என்ன முடிவடையிலையா? ஏன்னா தலைவராக போயிருக்கு. சலையவங்க முடிஞ்சாதானே அது ஃபுல்ஃபில் ஆகும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையே இந்த பாயிண்ட் ஆஃப் இந்த கண்ணோட்டத்தில் சொல்றாரு. ஏன்னா சபையும் சேர்ந்துதான் அந்த பாவ நிவாரண பலியை ஈடுபடணும்.
தலை வந்து காலை இயேசு கிறிஸ்து முடிச்சிட்டாரு. ஆடு வெள்ளாட்டு கடை வகுப்பா நான் முடிக்கணும் இல்ல, அதுல என்ன பாதம் வந்து இன்னும் முடிக்காம இருக்குது. ஏறத்தால பிரதர் எழுதுற காலத்துல 19 நூற்றாண்டுங்கிறாரு. நம்ம வாழ்ந்துற காலத்துல 21 கொண்டுங்க. 21 நூற்றாண்டாக இன்னும் வந்து இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகை நிறைவடைந்து பாக்குறான் மனசரசர்களே இல்லைங்களா? ஏன்னா நம்மளுடைய பலி யாருக்காக தான்? உலக ஜனங்களுக்காக பாவ நிவாரண பலியா பலி செலுத்தின்னு போகிற சொல்லி அதுதான் பாருங்க. அது இன்னும் ஒரு ரீபிரின்ஸ் படப்படுங்கிறது. ஆதாம் இது கூட வாசிச்சு. ஆதாமும் ஏவாளும் மீறுதலில், அதாவது பாவம் செய்ததில் எப்படி ஒன்றாக இருந்தார்களோ அது போலவே இயேசு கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டியும், அதாவது சபை, உலகத்தை மீட்பதில் ஒன்றாக இருக்கிறார்கள் இல்லைங்களா? பாத்தீங்களா? சொல்றாரு பாருங்க. ஆதாமும் ஏவாளும் எப்படி மீறுதல்ல ஒன்னா இருந்தாங்களோ அது போல இயேசு கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டியும் உலகத்தை மீட்பதில்லை, பாவ நிவாரண பலியா தங்களுக்கு மீட்டு அவங்களை எடுக்கிற விஷயத்துல கிறிஸ்துவ சபையும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னு போறாரு சார். இதெல்லாம் தான் அந்த பாடத்தினுடைய ஆழமான கருத்துன்னு பார்க்குறான் மனசரசர்களே இல்லைங்களா? அது மாத்திரம் இல்ல, இப்போ ரோமர் 8:18 இருந்து வாசிச்சது. ரோமர் 8:18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இல்லைங்களா? சார், அப்ப இக்காலத்து பாடுகள் நாம பெற போற அந்த வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன்னு அப்போஸ்தலர் அடுத்து கூட வாசிங்க. 19 மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது என்னதுங்க? சிருஷ்டியானதுன்னா முழு மனுக்குலம். ரோட்ல பார்த்தா எப்படி இருக்கு, நம்மள பார்த்தா எப்படி, நம்ம அவங்கள பார்த்தா எப்படி இருக்குங்க? நம்ம அவங்கள பார்த்தா நம்மளுக்கு எப்படி தோணுங்க? சீக்கிரத்தில் இப்ப இந்த பாடத்தின்படி நம்ம அவளை தானே மீட்டெடுக்க போறோம். அவங்களுடைய பாவ நிவாரண பலியாக தான் நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம இங்க பலி செலுத்திட்டு இருக்கிறோம். ஆனா அவங்களுக்கு தெரியுமா? அப்ப அவங்க நம்ம கிட்ட கோச்சுக்கிட்டாங்களோ சண்டை போட்டாங்களோ நம்ம எந்த கண்ணோட்டத்துல போகணும்? நீங்க செய்யற பாவத்துக்கலாம் நான் இங்க பாவ நிவாரண பலியா? ஏன்னா இது வந்து பெருமைக்குள்ள விஷயம் இல்ல. தேவன் கிருபியா நம்மளையும் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய. ஏன்னா நம்ம இந்த வெள்ளாட்டுக்கடை சபையாக நம்ம அவ்வளவு சாதாரணமா அந்த ஓட்டத்தை ஓட முடியாதுங்க. இந்த போராட்டம் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதனாலதான் அந்த மகிமையை தேவன் வந்து பரிசா கொடுக்கிறார் இல்லைங்களா? ஏன்னா இதை புரிஞ்சு இந்த 1,44,000 பேர் என்ன தன்னையே முழுமையா ஒப்படைக்கிறாங்க. யாருக்காக? உலக ஜனங்களுக்காக தன்னையே முழுமை விடுறாங்க. தன்னால முயன்ற அளவுக்கு எப்படி அந்த பரிசு ஸ்தலத்துல போய் அந்த தூப விளக்கை எடுத்து எதுல போடுவாங்க, தூப பீடத்துல போடுறாங்களோ முடிஞ்ச அளவுக்கு போடுறோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான், தேவன் முடியாததுக்கு மேல என்னதுல. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து மைண்ட்ல கொண்டு வந்து அந்த நினைவு கூறுதல்னால நம்ம வந்து அதை நம்ம ஆசரிக்கணும் பார்க்கிறோம் மனசுல. அப்ப நினைவு கூறுதல் நம்ம எவ்வாறு அனுசரிக்க வேண்டும்? நினைவு கூறுதல் எவ்வாறு அனுசரிக்க வேண்டும்? முதல்ல என்ன சாப்பிடுறோம்? அப்போ அப்போ எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தோம். கரெக்ட். ஏன்னா ஈடுபலியை விசுவாசிக்கிறது மூலமா என்ன கிடைக்குது? என்ன ஜீவன்? பரிபூர்ண மனிதனுடைய ஜீவன். ஆனா பரிபூர்ண மனிதன் லிட்டரலா நமக்கு கிடைக்கல. தேவன் பார்வையில பரிபூர்ண மனிதனுடைய ஜீவன் என்ன பண்றோம்? எப்போ? ஞானஸ்தானத்துல. அதுக்கப்புறம் அந்த இப்ப நான் வந்து நினைவு கூறுதல் வேண்டாம். ஈடுபலி விசுவாசிக்கிறது மூலமா திரும்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா பரிபூர்ண மனிதனுடைய ஜீவன் கிடைக்குது. அப்புறம் என்ன பண்ண? கிடைத்த ஜீவனை பலி செலுத்தணும். ஏன் பலி செலுத்தணும்? நம்ம தான் வருஷ வருஷமா பலி செலுத்திட்டு இருக்கிறோமே. இதுக்கு முன்னாடி உலக ஜனதையாக தான் நம்ம மறிக்கணும் தெரியுமா? பலி செலுத்தணும் தெரியுமா? ஏன்னா ஏற்ற காலத்துல தேவன் கொடுக்குறாங்க, நம்மளுக்கே கூட தெரியாது. சில அவங்க ஏற்ற கால சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தும் போதுதான் அப்ப நான் ஓடுறேன், அப்பதான் எனக்குள்ள உந்துதல் அதிகமா வருது, அந்த விசுவாசம் அதிகமா வருது. அப்ப இந்த பலி மாம்சத்தை பலி செலுத்தக்கூடிய விஷயத்துல இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வாலண்டரியா இன்னும் 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 ஒரு சகோதரர் சொல்றாரு, பிரதர் ஓடுங்க பிரதர், ஓடுங்க பிரதர். பிரதர் எங்க பிரதர் ஓடுறதுங்க? பிரதர் வேகமா ஓடுங்க பிரதர், சீக்கிரம் ஓடுறது. எங்க பிரதர் ஓடுறதுங்க? இதெல்லாம் இந்த விஷயம் எனக்கு தெரியாது. இந்த விஷயம் தெரியும் போதுதான் அவர் சொன்ன விஷயம் எனக்கு புரியும் இல்லைங்களா? அவர் என்ன கண்ணோட்டத்துல சொன்னான்னு தெரியாது.
எதுக்கு பிரதர் ஒண்ணா, நான் எவ்வளவு ஓடுறது பிரதர், நான் ஒன்னா நாங்க சும்மா ஓடி இருந்தா தான் பிரதர் அப்படி. அப்ப நம்ம அந்த குணாதிசயங்களை கிறிஸ்துவின் சாயில நம்ம அதிகமா பெற்றுக்கொள்வதற்கு பூமியில நம்ம என்னத்தை விடணும்னா பூமிக்குரிய அனைத்து இச்சைகளையும் விடணும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல, மனுஷகுமாரனுக்கும், ஆனா நம்மளுக்கு தலை சாய்க்க இடம் இருக்குதா இல்லையா? இருக்குதுங்களா இல்லையா? சரி, ஏற்கனவே உடன்படிக்கை முன்னாடி இருந்துச்சு. சரி, இப்ப திரும்ப ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு தலை சாய்க்கிற இடம் பார்க்கலாமா? அப்படின்னா அந்த பூமிக்குரிய வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து, இதெல்லாம் பலி செலுத்தணும். இதெல்லாம் உலகத்தினால, பிசாசின் ஆவினால உண்டான, உலகத்தினால் உண்டானவைகள். இதுக்கு நாம போராட்டம் பண்ணக்கூடவே கூடாது. இந்த போராட்டம் நல்ல போராட்டம் கிடையாது. இதெல்லாம் ஒதுக்கி வச்சு வெறுத்துட்டு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தமா அவருக்கு ஈடுபடுற ஊழியத்தின் நிமித்தம் படுகிற பாடுகள் இல்லையா, அதுதான் நல்ல போராட்டம் இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு பெரிய பணக்காரங்க, அவர் என்ன பண்ணாருங்க? எல்லாத்தையும் யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. ஆனா அந்த இடத்துல இப்ப யாருக்காக நான் பண்றேங்க? உலக ஜனங்களுக்காக. ஏன்னா உலகம் இச்சிக்கும் இல்லைங்களா? நான் பெற போற பரிசு, இதன் மூலியமா நான் பெற்றுக்கொள்ள பெரிய பரிசு, இதெல்லாம் ஒரு சாதாரண குப்பை தூசு அப்படின்னு எப்ப நம்ம விடுறோமோ அப்பதான் அந்த பலியின் ஜீவியம் ஃபுல்ஃபில் ஆகும். விடுறது மட்டும் இல்ல, அதுலயே நிலைத்து நிற்கணும். விட்டுறலாம் ஒரு நாள்ல 2 நாள்ல, எது வரைக்கும் நிக்கணுங்க? மரணம் வரைக்கும் நிக்கணும். பகர அன்பான சகோதர சகோதரி இல்லைங்களா? அதான் எபேசியர் 5:2 வாசிங்க சகோதரி. எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இல்லைங்களா? அப்போ கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனை காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களே என்ன பண்ணுங்க? அன்பிலே நடந்து கொள்ளுங்க. என்ன அன்பு? அன்பின் பிரமாணம் என்ன? அன்பின் பிரமாணம் அது 2வது பிரமாணம். இந்த 2 பிரமாணமும் நம்ம இருதயத்துல காணப்படணும் இல்லைங்களா? இதெல்லாம் காணப்படாம இது எதுவும் வார்த்தைக்கு மட்டும் நம்ம இருதயத்துல வச்சுட்டு இருந்தோமா, அதன்படி கிரியில காட்டலாம், அது பலியா ஏத்துக்குவாரா? ஏத்துக்க மாட்டோம்னு பாக்குற அன்பான சகோதர இல்லைங்களா? இப்ப பாருங்க அன்பான சகோதர, அப்ப நினைவு கூறுதல்ல நம்ம எவ்வாறு அனுசரிக்கணும்னா, இதெல்லாம் முதல்ல அப்பா சாப்பிடுறோம், அது ஈடுபலி விசுவாசிக்கிறது அர்த்தப்படுது. ஈடுபலி விசுவாசிக்கிறது தான் பரிமுறை ஜீவன் கிடைக்குது. அந்த ஜீவன் கிடைக்கிறது மூலியமா அந்த பரிபூர்ண பெற்றுக்கொண்ட ஜீவனை பலி செலுத்தணும். பலி செலுத்தும் போது என்ன வரும்னா ரத்தம் வரும். ரத்தம் எதுல வரும்? பாடுகளை அனுபவிக்கும் போது வரும். யாரு மாதிரியே? இயேசு கிறிஸ்து மாதிரியே அந்த பாடுகளை அனுபவிக்கணும். அது மாதிரி அப்பதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பலியா எடுத்துட்டு போய் தேவனுடைய இடத்துல கொண்டு போய் செலுத்துவார்னு பாக்குறான் மனசு இல்லைங்களா? நம்ம அந்த அளவுக்கு நம்ம சிந்தையில காணப்படலைன்னா அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு பாக்குறான் மனசு இல்லைங்களா? அப்போ நாம பாக்குறோம் அந்த நினைவு கூறுறதுனால எவ்வாறு அனுசரிக்கும். சரி விருதார், இயேசு கிறிஸ்து மாதிரியே நம்ம, அவர் பரிபூரணரு, அவர் மாதிரி நம்ம ஃபுல்லா பண்ண முடியுமா? முடியுங்களா? முடியாதுங்களா? முடியாதுங்க. ஏன்னா நான் மாம்சம் என்றும் மண் என்றும் தேவன் என்ன பண்றேங்க நினைவு கூறாருன்னு பாக்குறாரு மனசு. இப்ப நம்ம எவ்வளவு பண்ண முடியும்? தூப வர்க்கத்தை நம்மளால முடிஞ்சதுதான் போகணும். அதை எப்படி ஒரு கணக்கு கொண்டு வரலாம்? நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்றோம் அப்படிங்கிறத ஒரு பர்சன்டேஜ் பண்ணலாமா? சரி, இப்ப நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம், இதுல ஒருத்தர் 25% பண்ணலாங்களா? ஒரு குறிப்பு, ஒரு உதாரணத்துக்கு, ஒரு வகுப்பார் 25%, இன்னொரு வகுப்பார் 35%, இன்னொரு வகுப்பார் 45%, இல்லைங்களா? அந்த பலி செல்ற விதத்துல சொல்றேன் இல்லைங்களா? அந்த தூபவர்க்கும் எவ்வளவு அள்ள முடியுமோ அவங்களால முடிஞ்சதுல போட முடியும்னு பாக்குறாங்க. அதை கம்பேர் பண்ணி தெரிஞ்சு அப்ப 25%, 35%, 45% போடும் பொழுது அப்போ இதுல 25% யார் யாரு? சின்ன கை. சரி, அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, யாரிடத்தில் அதிகமா கொடுக்கப்படுதோ, அப்ப யாரிடத்தில் அதிகமா கொடுக்கப்படுதோ அவரிடத்தில், அப்ப எந்த அளவுக்கு நம்ம சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கிட்டோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுங்க நம்ம பலி செலுத்தணும்னு பாக்குறான் மனசர்கள். இப்ப நம்ம எந்த அளவுக்கு பெற்றுக்கொண்டுட்டோம்? 45%, 35%. சரி ரைட். இப்ப 45, 35, 25 இருக்குல்ல,
இதுல 44 எடுத்துட்டா தேவனை ஒத்துக்குவாரா? இது ஏத்துக்குவாரா? கிருபையா தேவனை 44% ஓடிட்டேன், 1% தான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு கேட்டா தேவன் ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டாங்களா? ஒத்துக்கவே மாட்டாருங்க. 45%, 100% நம்மகிட்ட எதிர்பார்க்கல இல்ல. 45%, 35%, 25% எதிர்பார்க்கறான்னா அதுல ஃபுல்ஃபில் பண்ணணும். 25% முழுமையா செலுத்தணும், 35% முழுமையா செலுத்தணும், 45% முழுமையா நம்ம செலுத்தணும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு சத்தியின் அறிவின் வளர்ச்சியில நம்ம வளர்றோமோ, தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டோமோ, அந்த அளவுக்கு நம்ம பலி செலுத்தணும்னு பாக்குறோம் மனசு. அதுல எந்த ஒரு குறைபாடு இல்லை இல்லைங்களா? அது எதுல இருந்து எது வரைக்கும் நம்ம பலி செலுத்துறோம், அது ஃபுல்ஃபில் ஆகுது. நம்ம ஞான செலவு நம்ம மரணம் வரைக்கும் இல்லைங்களா? அப்பா ரொம்ப சந்தோஷம். ஒரு 45% தானே, ஒரு 25 தானே இல்லைங்களா? மரணம் வரைக்கும் தானே, எப்படியும் ஃபில்ஃபில் பண்ணிடணும், ஒரு சந்தோஷம் வருது தானே இல்லைங்களா? அப்படிலாம் நம்ம நினைச்சிருப்போம். ஏன் எப்ப மரணம் தெரியாது ஒரு விஷயம், ரைட்? சரி, ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு வருது. ஆனா நம்ம அந்த ஃபுல்ஃபில் பண்ணிருப்போமா? எத்தனை % ஓடி இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருங்க, நம்மளுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா இன்னொருத்தர் ஸ்தேவான் மாதிரி வேகமா ஓடிட்டு வந்துட்டு இருப்பாரு. அவரு டக்குன்னு அந்த இதுல இருந்தாருன்னா என்ன பெர்சன்டேஜ்ல இருக்கிறாரோ அதை டக்குன்னு ஓடி முடிச்சிருவாரு. நம்மளுக்காக காத்துட்டுலாம் இருக்க மாட்டார் இல்லைங்களா? அதனாலதான் அந்த பிரதர் சொன்னாரு, வேகமா ஓடுங்க வேகமா ஓடுங்க. அப்படின்னா நம்ம கிறிஸ்துவனுடைய சாயில எந்த அளவுக்கு நம்ம தரித்து கொள்றோமோ அந்த அளவுக்கு அந்த பெர்சன்டேஜ் ஃபீல் பண்ணுவோம்னு பார்க்கறோம் இல்லைங்களா? தேவன் 100% தேவன் நம்மளோட எதிர்பார்க்கலாம். கிறிஸ்துவ போல பெரிய பலிலாம் அதான் முன்னாடி பார்த்தோம், சிறு பலிதான் இல்லைங்களா? அந்த வெள்ளாட்டுக்கடை பாகம் பண்ணணுமா 1,44,000 துண்டு தான் நம்மளுடைய பலி. அதை நம்ம முழுசா செலுத்தணும், அதில் குறைவா கிடையாது இல்லைங்களா? சரி, இப்ப இந்த நினைவு கூறுறதுக்கு அந்த பர்சன்டேஜுக்கு என்ன வருது சம்பந்தம் இருக்கு? கரெக்ட். எப்படி புதுப்பித்தல? சரி, ரைட். ஏன்னா கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷம் நம்ம முன்னாடி நாம என்ன பண்ணிருப்போங்க, உடன்படிக்கை பண்ணிருப்போம், ஞானஸ்தானம் பண்ணிருப்போம். அது எங்க இருந்தே நம்மளுடைய பலி ஸ்டார்ட் ஆகுதுங்க, ஞானஸ்தானத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாக்குறோம் மனசார இல்லைங்களா? இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் நடந்திருப்போம், நம்ம 25%, 35%, 45% இருக்கலாம். இதுல ஏதாவது ஒரு இதெல்லாம் நம்ம இருக்கும்போது ஒரே ஒரு இடத்துல அந்த 45% அச்சீவ் பண்ண முடியுமா? இந்த வருஷம் நம்மளுக்கு மார்ச் 31 அந்த பஸ்காவில் அனுசரிக்கும் போது நம்மளுக்கு ஒரு பரிபூர்ண மனிதனுடைய ஜீவன் கிடைக்குது. அதை நம்ம பலி செலுத்துறோம். அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம ஃபுல்லா பண்ணிட முடியுமா? 45%, 35% இருக்கிற ஒரு வகுப்பார். அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷம் அவங்க உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்கல்ல, ஒரு 7 வருஷமோ 8 வருஷமோ ஒரு 5 வருஷமோ 20 வருஷமோ கூட இருக்கலாம் இல்லைங்களா? அப்ப அந்த பலியின் புண்ணியங்கள் என்ன இருக்குதுன்னா, அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிருங்க, சேர்த்திட்டு வந்திருக்கோம். அந்த சேர்த்திட்டு வந்துகிற விஷயம் இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு இப்ப என்ன நடக்க போகுதுங்க, அது எவ்வளவு சேர்த்திருப்போம் நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு சகோதரர் 44% சேர்த்திருக்காரு. இந்த ஈடுபலியின் மூலியமாக இப்ப பந்தியில பங்கு பெறது மூலியமா அடுத்தது என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க, இன்னொரு வருஷம் கூடுதலா கிடைக்குது. அதுல அந்த ஒரு வருஷம் 1% பண்ணிட்டா அவருடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சிருவார். கரெக்டுங்களா? அப்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. இது வரைக்கும் நம்ம அந்த பலியின் பிள்ளைங்களை சேர்த்து வச்சிருக்கோம்ல, அது என்ன பண்ணா ரீடைன் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? அந்த உடன்படிக்கையும் புதுப்பித்துக் கொள்றோம். இது வரைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட வருஷம் நம்ம அந்த பலியின் ஜீவித்துல வந்த அந்த பலியின் புண்ணியங்களை நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க அப்படின்னா என்ன இருக்கும், ரீடைன் பண்ணா தக்க வைத்துக் கொள்றோம் இல்லைங்களா? இது வரைக்கும் செஞ்சதுல ஒரு 30% வச்சிருக்கேன்னா இன்னும் எத்தனை % வர வேண்டியது இருக்குதுங்க, 5%. அப்ப அடுத்த வருஷத்துல அந்த 5%க்கான ஓட்டத்தில் அப்படின்னா எப்படின்னா, இதன் மூலியமா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, என்னுடைய பலியை முழுமையா செலுத்துறதுக்கு. இந்த ஒரு நினைவு கூறுதல் தேவனுடைய, அதாவது கர்த்தருடைய பந்தியில நான் பங்குறது மூலியமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன வாய்ப்பு? என்னை முழுமையாய் பலி செலுத்துவதற்கு. ஏன்னா லாக்கிங் ஆகுது. உலகத்தை போகும்போது நிறைய அதே சிந்தையில காணப்படுதானா? முடியாது. ஏன்னா தேவனும் அதை எதிர்பார்க்கறது இல்லை இல்லைங்களா? இதெல்லாம் ரகசியங்க
இதெல்லாம் இந்த கூட நம்ம கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுறது மூலியமா இதெல்லாம் பாக்கியத்தை பெற்றுக்கொள்றாங்க மனசு. இதன் மூலியமா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போறோம். அந்த பலியின் புண்ணியத்துல நம்ம சேர்த்து வச்ச பலியின் புண்ணியம் கூட அன்னைக்கு கிடைக்குதுன்னு பாக்குற அன்பான சொல்லு. அப்ப மீதி என்ன சொன்னா நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட அந்த பலியை முழுமையா செலுத்தணும்னு பாக்குற அன்பான சொல்லு இல்லைங்களா. ஏன் அதை முழுமையா செலுத்துறோம்? உலகத்திற்காக நம்ம செலுத்துறோம்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்பதான் உலகத்திற்கான ரட்சிப்பு கிடைக்கும் இல்லைங்களா. சபை நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறோம் இல்லைங்களா. அப்போ ஏன் அந்த மாதிரி இப்ப பலி செலுத்துறோம்? நம்ம லிட்டரலா நம்ம வந்து ரத்தம் சிந்தி மறிக்கிறோமா? இல்லை. ஏன்னா அந்த பலியின் அனுபவங்கள் அப்படின்னா அந்த கேரக்டர், அந்த குணலட்சணத்தை நம்ம வந்து வளர்த்துக் கொள்றோம். யாருடைய குணலட்சணம்? கிறிஸ்துவனுடைய சாயில. கிறிஸ்து வந்து ஒரு பரிபூரணர், அவரு காட்டிட்டார். நம்மளால காட்ட முடியுமா? காட்ட முடியாது இல்லைங்களா. இப்ப காட்ட முடியாது, ஆனா காட்டுறதுக்கு முயற்சி பண்றோம். எந்த சூழ்நிலை மத்தியில? இடுக்கமான அப்படின்னா இந்த உலகத்தின் மத்தியில உலகம் அவ்வளவு சாதாரணமா அதை அனுமதிக்குமா? அதுக்கு மேல என்ன? மாம்சம் இருக்கு, உலகம், அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் சாத்தான். அதை அனுமதிக்க முடியுமா? எவ்வளவு போராட்டம் பார்த்தீங்களா இல்லைங்களா. இதன் மத்தியில யாருக்காக நம்ம பலி செலுத்திட்டு இருக்கிறோங்க? உலகத்துக்காக நம்ம பலி செலுத்திட்டு இருக்கிறோம். அந்த பலி செலுத்துறதுன்னா வேற ஒண்ணும் இல்லை, இந்த அனுபவங்களை வாங்குறோம்ல, இந்த குணலட்சணத்தை வெளிப்படுத்துறோம்ல இல்லைங்களா. அசாதாரணமான சூழ்நிலை நம்ம என்ன பண்றோங்க? அபூரண சூழ்நிலை பரிபூரணத்தை நம்ம வெளிப்படுத்துறோம் இல்லைங்களா. அந்த வெளிப்படுத்துற அந்த அனுபவங்கள் தான் நாளைக்கு ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் என்னவா இருக்குங்க? பாடமா நிரூபங்களா இருக்கும். நாமளாம் யாரு? நிருபங்கள்லாம் கரெக்ட். இந்த அனுபவங்கள்லாம் நாளைக்கு அவங்க நம்மளை பார்த்து உலக ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனம் திருந்துவாங்க. எப்படி மனம் திருந்துவாங்கன்னா நாளைக்கு ராஜ்யத்துல உலகத்துல எடுத்து வந்துடும் போது அவங்க என்ன பரிபூரணரா எந்திரிச்சு வருவாங்க சரீரத்துல, ஆனா சிந்தையில பழைய சிந்தையா தான் இருக்கு. அந்த மனித விழுந்து போன மனித அந்த பழைய சிந்தையில தான் வருவாங்க இல்லைங்களா. அவங்கள போய் நீங்க மனம் திரும்புன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஏப்பா கொலை செஞ்ச அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அந்த கொலை செஞ்சல அந்த சூழ்நிலை நீ இருந்தாதான் உனக்கு தெரியுமா இல்லைங்களா. ஏப்பா பாவம் செஞ்ச? அந்த சூழ்நிலை நீ இருந்தாதான் உனக்கு தெரியுமா. கிறிஸ்துவ மட்டும் கொண்டு போய் வச்சா அது கரெக்டா இருக்குமா? உலக ஜனங்க என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்து வந்து தேவனுடைய பிள்ளை, அவர் பரிபூரணரு, அவரு செய்யலாம்பா, எங்களால செய்ய முடியுமா? அப்படிங்கும் போதுதான் தேவன் சில வகுப்பாரை கொண்டு வந்து காட்டுவாரு. அந்த பாவி அனுபவித்த பாடுகளை அந்த இடத்துல அதே சூழ்நிலையில என்னன்னா சில வெற்றி காண்டி இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில வெற்றியா செய்து முடிச்சிருப்பாங்க இல்லைங்களா. அந்த சூழ்நிலையில வெற்றியா கடந்து முடிக்கும் போது அந்த அனுபவங்களை தேவன் காட்டும் போது அவங்களுக்கு இப்ப உலக ஜனங்கள் பார்ப்பாங்க, ஓ என்ன மாதிரியே இவங்களும் வந்து சூழ்நிலை கடந்து விட்டுருக்காங்க, ஆனா அது ஜெயிச்சிருக்காங்க இல்லைங்களா. அப்போ வந்து அந்த அனுபவங்களை அவங்க பார்க்கும்போது எப்படி இருக்குங்க அவங்களுக்கு? அது யாருக்காகத்தான் அதையும் செலுத்துறங்க? இதெல்லாம் ராஜ்யத்துல தெரியுமா தெரியாதுங்களை விழுந்து அந்த மனுக்குளம் உயிர்த்தெழுந்து வரும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அப்ப தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்குள்ள எப்படி இருக்கு அந்த இவங்களை எல்லாம் ஆமா அந்த சகோதரி எங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்தார், இந்த சகோதரி எங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்தாங்க, இவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அதெல்லாம் சொல்லும்போது சாட்சியா சொல்லும்போது ஓ இவர்கள்லாம் நாங்க பார்த்தோங்க, நாங்க உலகில் பிழைக்க தெரியாத ஆளுங்க நினைச்சிட்டு இருந்தோம், எல்லாம் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவாக பலி செலுத்துறாங்க, இந்த உலகத்துல எங்களுக்குமே எதுவுமே தேவையில்லை, என்ன சொத்தா இருந்தாலும் அதெல்லாம் எங்களை ஒன்றும் பண்ண அதை நாங்கள் வந்து அனுபவிக்க முடியாது, இதெல்லாம் விட்டு விலகினாங்க, எவ்வளவு வந்து திட்டணும் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டாங்க, பொறுமையோட சகிச்சுக்கிட்டாங்க. இந்த சகோதரியா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுங்க, ஒரு விட்னஸா இருக்கும். இந்த விட்னஸை கிரியேட் பண்றதுதான் தேவன் இப்ப சபையை ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். அவருடைய மனு குலத்தை இல்லைங்களா, தன்னால் உண்டு பட்ட அந்த மனு குலத்தை அந்த மனு குலத்திலிருந்து சில வகுப்பாரை எடுத்து பூமியை மீட்டெடுக்கிறார் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க அவருடைய செய்தி. இதுதான் நம்ம நினைவு கூறணும் அந்த இடத்துல. எதுக்காக நான் பலி செலுத்துறேன் இல்லைங்களா, அந்த பலி செலுத்துறதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன, என்னுடைய அந்த பொறுப்பு என்ன இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம ஒவ்வொருவரும் நினைவு கூர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பந்தியில போய் பங்கு நான் மனசு இல்லைங்களா. வெறுமனே போய்
ஆண்டவரே நான் கடந்த நாள் எல்லாம் இவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன், தப்பா பேசிட்டேன், இந்த சிந்தையில போய் இதை எனக்கு மன்னிச்சிருங்க, இதன் மூலியமா எனக்கு மன்னிப்பு கிடைக்குதுன்னு போய் அனுசரிக்கலாமா? அது எப்பதான் எங்கேயோ பண்ணிடணும், ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கையிட்டு நம்ம அது அப்பப்போ மன்னிப்பு பெற்றுக்கணும். இதை சேர்த்து வச்சு அந்த இடத்துல மன்னிப்பு கர்றதுக்கு பஸ்கா கிடையாது இல்லைங்களா? அதை அனுசரிக்கிறதான காரியம் கிடையாது. மனசு உலக ஜனங்களுக்காக நம்ம பாவம் செலுத்திட்டு இருக்கோம். அது தேவன் நம்மள ஒரு பொருட்டா எண்ணி அந்த வாய்ப்பை கொடுக்கிறாரு. நம்மளால முழுமையா செய்யப்பட உலகத்துல நம்ம தீட்டுப்பட்டு போயிருவோம், விழுந்து போயிருவோம் இல்லைங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஒருவேளை நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிட்டு வருடந்தோறும் இஸ்ரேல் மக்கள் பலி செலுத்தினது போல தங்கள் பாவங்களுக்காக இல்லைங்களா வருஷந்தோறும் பலி செலுத்துவது போல நாமளும் வருஷத்தோறும் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பங்கு பண்ணிட்டோமா, அதுல எந்த ஒரு பாக்கியம் இருக்குங்களா? தேவனுடைய சித்தம் எதனா நிறைவேறுமா? தேவனுடைய சித்தம் நிறைவேறாது. அது யாருதான்னா அந்த உணர்வோட அந்த சிந்தையோட தன்னை முழுமையா அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோட போய் அந்த பந்தியில பங்கு பெறவுதான் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போவேன் பண்ண சொல்ல. அதுதான் அந்த இடத்துல நினைவு கூறினால நாம இந்த சிந்தையோட போய் அனுசரிக்கணும். அப்பத்துல கை வைக்கும் போதும் ஆண்டவரே நீங்க மட்டும் இந்த ஈடுபலியை கொடுக்கலன்னா என்னால நீதிமான நிலைமை கிடைச்சிருக்கு இல்லைங்களா? அந்த பாத்திரத்துல பங்கு பெறும்போது நான் என்ன பலி செலுத்துறதுக்கு முழுமையா ஒப்புக்கிறேன். யாருக்காக? எனக்காக இல்லைங்களா? என்னுடைய ஜனங்களுக்காக, உலகத்தாருக்காக இல்லைங்களா? நான் அதை என்னையே நான் முழுமையா பலி செலுத்துறேன் அப்படின்னு ஒப்பு கூப்பிட்டு அப்படியே விட்டுடலாமா? அடுத்த வருஷம் அந்த புதிய ஆண்டு நம்மளுக்கு எதுதான் புதிய ஆண்டுங்க? 2026 ஜனவரி 1ஆம் தேதியா? ஏப்ரல் 1ஆம் தேதி தான். ஏன்னா மன்னிக்கலாம், மார்ச் 1ஆம் தேதி 31ஆம் தேதியே கூட சொல்லலாம். நைட்ல இருந்தே நம்ம அனுசரிச்சு முடிக்கிறதுக்கு அப்புறமே புது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, புதிய மனிதன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த பலியை நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த 35%, 45%, 25% இருக்கணுமோ முழுமையா செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு தேவன். அதை நம்ம புரிந்தவர்கள் அதை நம்ம கரெக்டா அதை நம்ம அனுசரிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்திலையும் சொல்றதுக்கெல்லாம் தேவன் கொடுக்குற அந்த அழியாமை கூடிய ஜீவிகளா நம்மளும் போய் இப்போ அந்த நம்ம உலகத்தை ஆட்சி செய்யலான்னு பார்க்கலாம். இதுதான் அந்த நினைவு கூறுதல நம்ம பார்க்குறோம். அந்த 2 அடையாளங்கள் எங்களுடைய முக்கியத்துவம் என்னன்னுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கே ஒரு இதான அந்த சிந்தையோடு நம்ம போய் பஸ்காவில் நம்ம பங்கு பெறலான்னு சகோதரர் சொல்லி அப்படியாக பொறுமையுடன் கேட்டு உங்கள் அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுத்துக்கொள்வேன் சகோதரர். நன்றி.